அனைவருக்கும் வணக்கம். இந்த அனுபவமே புதுசு தான். எழுதி கொண்டிருக்கிற ஒருவரை திடீரென்று நீங்கள் பேசுங்கள், நீங்கள் எழுதியதைத்தான் பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எழுதுறது தானே பேச போகிறோம் அப்படின்னு இருக்குது. இந்த வகுப்பில் ஒரு நல்லா படிக்கக்கூடிய மாணவனாக இருந்தாலும் தேர்வு எழுதிடுவான். அவனை ஒரு கேள்வி எழுந்திரிச்சு நின்று கேட்டு பதில் சொல்ல சொன்னால் கொஞ்சம் தடுமாறுவான். அது போன்ற ஒரு சின்ன தடுமாற்றம் ஒருவேளை நம்ம தமிழ் முகங்களுடைய பழக்கத்தில் நல்லா இன்னும் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா குறுந்தொகையை போல் கொஞ்சம் பேராக இருந்தாலும் அதை போல் செறிவுடைய மக்களாக இருப்பீங்க அப்படின்னு என்னுடைய நம்பிக்கை இருக்குது. எல்லாரும் என் வயதினர், என்னை விட பெரியவர்கள், என்னை விட வயது குறைந்தவர்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. எப்படியோ ஒரு தமிழ் ஆர்வம் நம்ம எல்லாம் ஒரு புள்ளியில் இணைக்குது அப்படின்னு நினைக்கும்போது அது பெருமையாக இருக்குது. தொடர்ச்சியாக நீங்களும் பல வகுப்புகள் கேட்டுக்கொண்டு வரீங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, குறுந்தொகை காட்டக்கூடிய குறிப்பு பொருள். அதாவது குறிப்பு பொருள்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை நம்ம இங்கே பிபிடி மூலமாக பார்க்கலாம். அதாவது தயாரிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பேனாவும் கவிதை எழுதும். இளைய மனசுகள் காதலிக்கும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு காதல் அனுபவம், தனக்குள்ளேயோ வெளியிலேயோ கேள்விப்பட்ட அனுபவங்கள் நிறைய இருக்குது. சொன்ன காதல் நிறைய இருக்குது, சொல்லாத காதல் அதை விட நிறையா இருக்குது. வெற்றியடைந்த காதல் நிறையா இருக்குது, அவர் தோல்வியடைந்த காதல் அதை விட நிறையா இருக்குது. கடைசியில் அவர்கள் காதல் தோல்வியில் முடிந்தது. ஏன், என்னாச்சு? அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். நம்ம சங்க இலக்கியத்திலும் அப்படித்தான், விழுந்து விழுந்து மாற்றி மாஞ்சு காதலித்து கடைசியில் என்ன ஆவான் அப்படின்னா அவன் பரத்தையர் ஒழுக்கத்துக்கு போயிடுவான். இவன் அதுக்கும் கவிதை பாடி தன்னுடைய மனசு கொந்தளிப்பை அந்த இடத்துல கொட்டுவாள். அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு தலைப்பு போட்டிருக்கேன், உலகெங்கிலும் கள ஒழுக்கம்ன்ட்டு. கள ஒழுக்கம்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், காதலிக்கக்கூடிய அந்த பருவம். இப்போ இருக்கிறத காட்டிலே அந்த காலத்தில் ரொம்ப கடினமான ஒரு இதுவாக இருக்கும். நான்லாம் என்னுடைய இளமை பருவம் அப்படிங்கிறது 80கள் 90கள். அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் கிடையாது. காதலிக்கிறதுனா காதலியின் பின்னாடியே பசங்க போவாங்க. ஒரு கடிதத்தை கொடுக்கறதுக்கு பழைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த கடிதத்தை கொடுக்கறது அவள் எடுத்துட்டான்னா அது ஒரு பெரிய சாதனையாக இருக்கும். அவளும் அதே போல் தான் இது பண்ணிவிட்டு அவள் படிச்சுட்டு அவள் ஒரு பதில் எப்படியோ கொடுப்பா, சின்ன பையங்க மூலமாக கொடுப்பா. இந்த மாதிரிலாம் சினிமாலையும் பார்க்குறோம், நிஜத்தில் நடக்கிறது தான் சினிமாலையும் காமிச்சிருக்கான். ஆனால் அதுக்கு முந்தைய காதல்லாம் எப்படி நடந்திருக்கு, அதைத்தான் இயற்கை புணர்ச்சின்னு சொல்கிறாங்க. அது எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருக்கிறோம். இதே போல் உலகமெங்கிலும் இது போல் களவொழுக்கம் இருக்குது. பூட்டானில் போமினா அப்படின்னு சொல்கிறாங்க. போமினாவும் நம்ம ஊருக்கு அதை சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. என்னென்னா, அந்த பொண்ணை அவன் சந்திக்கும்போது அவள் தன்னை காதலிப்பதாக அவன் உணர்ந்தால், எப்படியாவதும் இங்கே எல்லாம் 2 பேரும் வெளியில் ஏதாவது ஒரு இடத்துல பகல்லையோ இரவுலையோ சந்திக்கிற மாதிரியான ஏற்பாடுகள் நடக்கும். பகல் குறி, இரவு குறி. பகல் குறினா என்ன சொல்லுவோம்? பகலில் குறித்த இடத்தில் சந்திப்பது. இரவு குறின்றது இரவில் குறித்த இடத்தில் சந்திப்பது. இரவுலலாம் சந்திக்கிறத பற்றி நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு காலம் இப்போ இருக்குது. அந்த காலத்தில் அப்படி இரவில் பல கொடூரமான விலங்குகள்லாம் வரக்கூடிய வழியில் வந்திருக்கிறான் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த அவன் வர்ற வழியை நினச்சி கவலைப்படக்கூடிய கவிதைகள்லாம் நிறைய நம்ம பார்க்குறோம். அப்படி பகல் குறி இரவு குறி. இங்கே எப்படின்னா முழுக்க இரவு குறி தான் பூட்டானில். அந்த பூமினால் என்ன பண்ணால் அவன் காதலிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அவளுடைய சமிக்ஞை கிடச்சிருச்சுன்னா எப்படியாவது அவளுடைய வீட்டுக்குள்ளே அவளுடைய அறைக்குள்ளே அவன் நுழைவான். அங்கே தான் அங்கே காதல் தொடங்குது. அது அவன் அவங்களுடைய பெற்றோர் அறிந்தோ அறியாமலோ அவன் நுழையலாம். சில சமயம் அந்த பெண்ணே நான் இந்த பையனை விரும்புகிறேன், ஆனால் அவன் வர்றதுக்கு ஒத்துழைப்பு தரணும் நீங்கன்னு சொல்லிட்டு பெற்றோருடைய சம்மதத்தோடையே இந்த போமினா நிகழ்வதும் உண்டு. ஆனால் ஏதாவது
பிரச்சனையாச்சுன்னா அவனை வந்து அந்த பெற்றோர் சந்திக்காமல் அதை காலையில் அவங்க வந்துருச்சு பார்க்கும்போது அந்த காதலன் அந்த அறையில் இருக்கக்கூடாது. அது ஒன்று தான். மற்றபடி இவங்க 2 பேரும் அன்றைக்கி பேசி முடிவாயிருச்சுன்னா அவங்க வந்து திருமணத்துக்கு பந்தத்துக்குள்ளே நுழையலாம். கிட்டத்தட்ட ஜப்பான்லேயும் யோபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய களவொழுக்கமும் இருந்திருக்கு. இந்த நம்ம இங்கிலாந்து சொல்கிறோமே வேல்ஸ், அங்கே பண்ட்லிங்னு ஒரு முறை. அங்கே என்னன்னாக்கா இந்த மாதிரி உங்கள் பொண்ணை காதலிக்கிறேன் அவளும் சரி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தாக்கா இருவரும் முதலில் பேசி ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு அங்கே வாங்க பழகுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, சினிமாவில் வர்ற மாதிரி பேசுவாங்க. அது எப்படின்னா நடுவில் ஒரு மரப்பலகையை வச்சுருவாங்களாம். இந்த பக்கம் காதலன், இந்த பக்கம் காதலி, இருவரும். மற்றபடி வந்து யாரும் தொடக்கூடாது. இந்த போமினாலையும் சரி யோபாயிலையும் சரி என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் அங்கே ரொம்ப கட்டுப்பாடுகளும் உண்டு. ஏதாவது அந்த பெண் வந்து ஏமாற்றப்பட்டாலோ அல்லது அவள் வந்து கருவுற்றாலோ அவன் வந்து அந்த ஊர்க்காரங்களே சேர்ந்து அவனை திருமணம் செய்து வச்சுடுவாங்க. அந்த இதெல்லாம் உண்டு. நம்ம இதுலேயும் வந்து ஏமாற்றான் அப்படின்னு தெரிஞ்சு தானே வந்து ஐயர் யாத்தனர் கரணம்லாம் நம்ம படிக்கிறோம். அந்த திருமண பந்தத்துக்கு முன்னாடி களவு வாழ்க்கை கற்பு வாழ்க்கையை மாற்றுறதுக்கு என்னென்னலாம் பாடுபடுறா. இந்த பாடல்கள் எல்லாமே அதைத்தானே உணர்த்துது. காதலிக்கும் போது அவன் இருக்கிறது வேற. அந்த இயற்கை புணர்ச்சி நடந்த பிறகு அவனுடைய மாற்றங்கள் வந்து சில பேர் வந்து ரொம்ப இதுவாக இருக்காங்க. எப்போ களவும் பொய்யும் அதிகமாயிருச்சோ அப்போ தான் இந்த திருமண பந்தம் இருக்குது. அதற்கு தோழியும் ஒத்துழைப்பு கொடுக்குறா. இந்த மாதிரிலாம் நம்ம படிக்கிறோம். இந்த பண்ட்லிங் வந்து நடுவில் வந்து பலகையை போட்டுருவாங்க. அந்த பலகைக்கு 2 பக்கமும் இவங்க இருந்து பேசி மற்றபடி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இவங்க சரியாயிருச்சுன்னா திருமணத்துக்கு பெற்றோர்கள் 2 பக்கத்துலேயும் ஏற்பாடு செஞ்சுக்கிடுவாங்க. இதுதான் பண்ட்லிங். இருக்கவே இருக்குது தமிழ்நாட்டில் களவொழுக்கம். இது ஒரு மாதிரிக்காக நான் கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் வந்து பழங்குடி சமுதாயத்தில்னு கிடையாது, உலகமெங்கிலும் பல இருக்குது. இப்போ இதெல்லாம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அந்த 19ஆம் 18ஆம் நூற்றாண்டு இதை முடிஞ்சு எப்போ வந்து நம்மளுடைய இந்த அறிவியல் நவீன யுகம் வந்துருச்சோ அதெல்லாமே மறைஞ்சிருச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இன்னும் உலகமெங்கிலும் கூட சொல்லலாம் காதல்ங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கும் இருக்குது. அதனால தான் இன்னும் விடாமல் நம்ம அதை பிடிச்சிக்கிட்டு இந்த குறுந்தொகையில் என்ன சொல்லுது, நம்ம அந்த காலகட்டத்தில் போய் வாழ்ந்து பார்க்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுது இல்லையா. சரி, இப்போமே தொடங்கிறதுக்கு முன்னாடி இறைவணக்கம் ஒன்று இருக்கும். நம்ம குறுந்தொகையில் பார்க்குறோம். அதுக்கு இறைவணக்கமாக இந்த பாடலை வச்சுக்கலாம் இல்லையா. யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர். யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர். யானும் நீயும் யானும் நீயும் எவ்வழி அறிதும் யானும் நீயும் எவ்வழி அறிதும் செம்புல பெயர் நீர் போல செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. அனைவருக்கும் வணக்கம். அந்த ராகம் பேர் போட்டிருக்கேன், நைவளம்னு சொல்லிட்டு. நைவளம்னு சொல்லக்கூடியது சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய ஒரு ராகம். அந்த காலத்தில் அதுக்கு பேர் பண், யாழ்.
அப்படின்ற பேர்லலாம் ஒரு ராகத்தை அழைச்சிட்டு இருந்தாங்க. அந்த நைவளம் 2000 வருடத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு ராகம். அது பிற்காலத்தில் பக்தி இலக்கிய காலத்தில் நட்டப்பாடைங்கிற பேரில் இருந்தது. காரைக்கால் அம்மையார் தான் இதை வந்து பிரபலப்படுத்தினாங்க. இவர் சிலப்பதிகாரத்தில் கூட நைவளம் நட்டப்பாடைங்கிற பேர்லாம் வரும். இப்போ அந்த ராகத்தை கம்பீர நாட்டை அப்படிங்கிற பேரில் வழங்குகிறோம். சகம பனி சனி பமக ச அப்படின்னு வரும். இந்த ராவணன் பாடுற மாதிரி ஒரு சம்பூர்ண ராமாயணத்தில் வரும் இல்லையா, அதில் வந்து கேள்வி கேட்டு என்னென்ன ராகம் பாடுறாங்கன்னு வரும். அதில் யுத்த ராகம் என்னவோன்னு கேட்கும்போது இந்த கம்பீர நாட்டைன்னு சொல்லுவாப்புல. இது தமிழ் ராகம்தான். நம்ம செவ்வியல் மொழியில் இருக்கக்கூடிய இந்த பண்ணானது தொடர்ச்சியாக காலகாலத்துக்கும் அதே பேரில் இல்லாமல் மாறி வந்திருக்கு. அது நம்மளுடைய தவக்குறை தான். ஏன் நம்ம வந்து இசையோடு வளர்த்துக்கிட்டு போகலைன்னு தெரியல. கர்நாடக இசையாக இப்போ பரிமளித்திருக்கு. கர்நாடக இசையினுடைய அடிப்படையே நம்மளுடைய தமிழ் இசை தான். தமிழ் இசை வேறு, கர்நாடக இசை வேறுன்னு நான் பார்க்குறது கிடையாது. அடியார்க்கு நல்லாறு உரை வரும்பொழுதே இங்கே ஸ்வரங்கள் உண்டாயிருச்சு. அந்த காலத்தில் இதுக்கு வெவ்வேறு பேர்கள் இருந்திருக்கு. இசை சம்பந்தப்பட்ட ஒரு உரை நிகழ்த்தும் போது அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த ராகத்துக்காக நான் இப்போ இதை பற்றி சொன்னேன். இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால நம்ம இதற்கு அடுத்த செய்திகளை பார்க்க போகலாம். இப்போ நம்ம குறிப்பு பொருள்னு சொன்னேன். குறிப்பு பொருள் என்பது ஒரு பாடல்களில் அது மறைந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம வெளிப்படையாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் குறிப்பு பொருளே வராமல் வெறும் ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லி அந்த பாடல் நிற்கக்கூடியதும் குறுந்தொகையில் நிறையா வந்திருக்கு. குறிப்பு பொருளே கிடையாது. ஆனால் அந்த பாடல் வந்து நம்ம மனசில் வந்து அப்படி ஒட்டிக்கும். எடுத்துக்காட்டு இந்த 161வது பாடல். இதில் எந்த குறிப்புமே கிடையாது. ஒரே ஒரு நிகழ்வு என்னென்னா, முதல் நாள் வந்து தலைவன் இரவுக்குறியில் அவளை சந்திக்க வரான். ஆனால் அன்றைக்கி பார்க்க முடியல. காரணம் பெரிய மழை. அந்த பேய் மழை பொழியக்கூடிய அந்த இரவில் அவன் சந்திக்க வரான். அவன் வந்ததை அவள் உணர்ந்துட்டா. சரி, வரேன் வரலன்னு சொல்கிறதுக்காக தான் அவள் வந்து வெளியில் போகணும். ஆனால் போக முடியல. காரணம், அவள் பக்கத்தில் படுத்திருக்கிற தாய். அவள் உறங்கலை. இவள் விழிச்சிருக்கா. வெளியில் மழை, இருட்டு, தலைவன் வெளியில் இருக்கான். அவன் அந்த இரவுக்குறியில் அவள் வரலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து இவள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து நின்றுருக்கான். தெரியுது அவன் வந்திருக்கான்னு தெரியுது. ஆனால் இவளால் போக முடியல. ஏன்னா பக்கத்தில் அந்த மழையின் காரணமாக தாயும் விழித்திருக்கிறாள். நல்ல இடியுடன் கூடிய மழை. அப்போ அவளால் உணர்த்த முடியல. இந்த காலத்துலலாம் ஒரு நம்ம குறுஞ்செய்தியை அனுப்பிச்சு, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு, மை மதர் இஸ் நாட் ஸ்லீப்பிங், ஐ வில் கம் டுமாரோ ஏதோ சொல்லிடுவோம். இப்போ எதுவும் முடியாது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, இவன் மறுநாள் வந்து அவன் நிற்கிறான் தலைவன். முன்கூட்டியே பேசி எல்லாம் முடிக்கலை. அப்படி முன்கூட்டியே பேசி முடிக்காததுனால தலைவன் வந்திருக்கிறது தெரியுது. இவ தோழிக்கிட்ட சொல்கிறா. அவன் வந்து ஒருவேளை கோவிச்சுக்குவானோ, தான் வந்தது தெரிஞ்சும் அவன் வராமல் இருக்காளே, இப்படியெல்லாம் ஆனது இல்லையே, அப்போ என்ன சொல்கிறது, நேற்று என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் இந்த பாட்டு. எழுதியவர் நம்ம நக்கீரர். திணை குறிஞ்சி திணையில் வரக்கூடிய பாடல். நக்கீரர் எழுதியது. துறைன்னு ஒன்று இருக்குது. இரவு குறிக்கண் வந்த தலைமகனை காப்பு மிகுதியான் எதிர்படப் பெறாத தலைமகள் பிற்றை ஞான்று தலைமகன் சிறைப்புறத்தானாக தோழிக்கு சொல்லுவாளை சொல்லியது. இப்படி இருக்கு. இந்த புத்தகத்தில் நீங்கள் படிச்சுக்கலாம். ஆனால் நான் இப்போ சொல்கிறது வந்து அதனுடைய விளக்கம்தான். பாடலை பாருங்கள். பொழுதும் எல்லின்று பெயலும் ஓவாது. எள்ளுன்னா தெரியும். பொழுது இருட்டிருத்து. பெயல் மழை பெய்வது ஓயவில்லை. கழுதுகண் பணிப்ப வீசும். கழுதுன்னா பேய்.
பேய் கூட ராத்திரியில் முழிச்சிருக்கக்கூடிய பேய் கூட கண்ணை சிமிட்ட முடியாமல் அது கண்ணை அப்படியே சிமிட்டு தான். அந்த மழையில் நம்ம வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும், கண்ணுக்குள்ளே அந்த மழை இறங்கும்போது அந்த மாதிரி ஒரு மழையில் பேய்களும் கண் சிமிட்டி நடுங்குது. அப்படி ஒரு மழை. இதெல்லாம் கூட பரவாயில்ல. அதன் தலை அதுக்கும் மேலே என்ன ஆகுது, புலிப்பல் தாலி புதல்வன் புள்ளி. இந்த தாலின்ற ஒரு சொல்லி இப்போ பெண்கள் அணிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் இந்த கோத்து போடக்கூடிய அனைத்து சங்கிலிகளுமே தாலின்னு தான் பேர். பெரும்பாலும் குழந்தைகள் அணிஞ்சிருப்பாங்க. இதில் இந்த புதல்வன்கிறது இவளுடைய தம்பி. அதை நீங்கள் அந்த ஒரு அறையை கற்பனை பண்ணி பார்க்கலாம். தலைவி படுத்திருக்கா, பக்கத்தில் தாய், அது செவிலி தாயாக இருக்கலாம், நற்றாயாக இருக்கலாம். அந்த பக்கம் தம்பி படுத்திருக்கான். அப்போ அந்த புலிப்பல் தாலி அணிந்திருக்கக்கூடிய அந்த தம்பியை கட்டி பிடிச்சிக்கிறா. மழை வெளிச்சத்தை யார், தாய். இந்த பக்கம் தலைவி படுத்திருக்கா, அம்மா, தம்பி. வெளியில் டமால் டுமில்னு இடிச்சத்தம் கேட்ட உடனே அப்படியே பையனை கட்டி பிடிச்சிக்கிறா. கட்டி பிடிச்சிட்டு அண்ணா என்னும் அன்னையும், அண்ணா என்ன, அம்மாடி, அம்மா நீ முழிச்சிருக்கியா, இடி இடிக்குது, தூங்கிட்டியா அப்படின்னு கூப்பிட்றா. அதாவது நான் முழிச்சிருக்கானான்னு பார்க்குறதுக்கு பண்ணுறா. அவள் எதேச்சியாக தூங்கும்போது சரி தம்பி பயப்படுற மாதிரி இவளும் பயப்படுவாளோன்றதுக்காக கேட்குறா. ஆனால் அந்த சமயத்தில் அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இவளுக்கு அப்போ தான் பதறுது. அண்ணோங்கிறா. அண்ணோன்னா ஐயோ, ஐயோ என் மலைந்தனன் கொல் தானே. என்னை சந்திக்கிறதுக்கு மலைத்தல்னா அது அவன் செய்யக்கூடிய, தலைவன் செய்யக்கூடிய பிரயத்தனம். என்னை சந்திக்கிறதுக்கு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்திருப்பானோ. எப்படி தன்மலை ஆரம் நாரும் மார்பினன், அவனுடைய தலைவனுடைய மலையில் விளையக்கூடிய அந்த சந்தனம் பூசியிருக்கான். அது பூசி அந்த வாசனையோடு வந்திருக்கக்கூடிய அந்த தலைவன் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தானோ. வெளியில் மாரி யானையின் நின்றன. மாரி அப்படின்னா மழை, மழையில் நனைந்த யானையை போல நிற்கிறானே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான். ஒரு சின்ன நிகழ்வு. ஆனால் அந்த வருத்தத்தை சொல்லும் போதே நமக்கு அப்படியே அந்த ஐயோன்னு பதற மாதிரி ஒரு இது. அவள் மறுநாள் காலையில் அல்லது இரவில், மறுபடியும் மறுநாள் இரவில் அவள் சொல்கிறா, இந்த மாதிரி தலைவன் வந்தான், மழையில் நடுங்கிய யானையை போல நின்னான், என்னால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பொழுதும் எல்லின்று பெயலும் ஓவாது, பொழுதும் எல்லின்று பெயலும் ஓவாது, கழுது கண் பணிப்ப வீசும், கழுது கண் பணிப்ப வீசும், பொழுதும் எல்லின்று பெயலும் ஓவாது, கழுது கண் பணிப்ப வீசும். இந்த பேயினுடைய கண்களே அப்படியே பணிக்கிற மாதிரி வீசுது. அதன் தலை புலிப்பல் தாலி, அதன் தலை புலிப்பல் தாலி, புதல்வன் புள்ளி, அதன் தலை புலிப்பல் தாலி, புதல்வன் புள்ளி, அண்ணா என்னும் அன்னையும், அண்ணா என்னும் அன்னையும். அண்ணான்னு சொல்லிட்டா, இப்போ எந்திரிச்சும் போக முடியல. அன்னோ என் மலைந்தனன் கொல்லன்னோ, அண்ணோன்னா ஐயோ, என் மலைந்தனன் கொல் தானே, தன்
தன்மலை ஆரம் நாரும் மார்பினன் அன்னோ என் மலைந்தனன் கொல்தானே தன்மலை ஆரம் நாரும் மார்பின மாரியானையின் வந்து நின்றனே. மாரியானையின் மழையில் நனைந்த யானையைப் போல வந்து நிற்கிறான் வெளியில. மாரியானையின் வந்து நின்றனே வந்து நின்றனே வந்து நின்றனே வந்து நின்றனே. அப்படி சொல்லும்போது அவனுக்கு வந்து என்ன ஆகுது, சரி என்ன நடந்துச்சு அப்படின்னு அவனுக்கு தெரிய வருது. இது அந்த பாடலினுடைய பொருளாக அமையுது. இப்போ இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம்னா நாம் இதில் எதுவுமே கிடையாது, குறிப்பு பொருள் எதுவும் கிடையாது. குறிப்பு பொருள்னால் ஏதாவது ஒரு சின்ன ஒரு யோசனை உங்கள்கிட்ட இருக்கும். என்ன அப்படின்னா, இது இந்த மாதிரி நடக்குது, அந்த மாதிரி நடக்குது, இது உள்ள ஏதோ இருக்குது, உள்ளுரைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இறைச்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. உள்ளுரைன்னா என்ன, இறைச்சின்னா என்னன்னு ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதில் எதுவுமே கிடையாது. இதில் இருக்கக்கூடியது ஒரே ஒரு உவமை மட்டும்தான். மாரியானையின் மழையைப் போல நனைந்த மழையில் நனைந்த யானையைப் போல. அது எப்படி இருக்கும், அப்படியே அசையாமல் நிற்கும். அந்த யானை வந்து மழையில் நனைகிறது நம்ம சினிமாக்கள்லையோ இல்லை நேரடியாகவோ ஏதாவது கோவிலில் சில சமயம் யானை நனைஞ்சிட்டு நிற்கிறத பார்த்துருப்போம். அப்படியே நனைஞ்சிக்கிட்டு அப்படியே அசையாமல் நிற்கும். அதுபோல் நமக்காக வந்து நிற்கிறான் அப்படின்ட்டு. இதில் சில நயங்கள் தான் இல்லை, நயம்லாம் நல்லா இருக்குது. அது என்ன நயம் அப்படின்னா, நம்ம கூடுதல் விளக்கமாக கூட சொல்லுவோம். எப்படி அப்படின்னா, எப்படி நயம் சொல்கிறது, இந்த பாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தன்மலை ஆரம் நாரும் மார்பினன்னு இருக்கு. அவன் சந்தனமடைந்த மார்பு. அது இப்போ நயம் சொல்கிறதுக்கு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். இந்த கம்பராமாயணத்தில் அவர் எழுதியிருப்பார். இந்த ராமரும் சீதையும் திருமண பந்தத்துக்காக, அந்த திருமணம் நிகழ்வதற்காக இருவரும் மேலே உட்காந்துருக்கும்போது சீத்தை அது வரைக்கும் அவனை கேள்வி தான் பட்டிருக்கா. ஒரே தடவை மாடத்துலேருந்து பார்த்துருக்கா. அவன் தானா வில்ல உடைச்சவன் அவளுக்கு சரியாக தெரியாது. அப்போ அதை உறுதிப்படுத்துக்கிறதுக்காக அவனை பார்க்கலாம். ஆனால் மனமேடையில் ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காந்தாச்சு. எப்படி அவனை பார்க்குறது, அவன் முகத்தை நேரடியாக இப்படி பார்த்தாக இவ தான் வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய அத்தனை கூட்டத்துக்கும் அவள் தான் வந்து மையப்புள்ளி. எல்லாரும் அவள் தான் என்ன செய்கிறான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ எப்படி அவனை பார்க்க முடியும்? அவனும் இவள் சீத்தையை நேரடியாக பார்க்கல. அப்போ அந்த வளையலை அப்படியே திருத்திட்டு இப்படி பண்ணோடனே அப்படி அதை திருத்துற மாதிரி அவனை பார்க்குறான். அதை அழகாக எழுதியிருப்பார். கைவளை திருத்துபூ கடைக்கணின்னு உணர்ந்தாள். இது வரைக்கும் அது அவனை கையை வளைய அப்படி திருத்துற மாதிரி அவனை கடைக்கண்ணால் பார்த்து அவனை உணர்ந்திருக்கா அப்படின்னு எழுதியிருப்பார். அது ஒரு அருமையான ஒரு காட்சி. ஏன் கைவளை திருத்துபூ அப்படின்னு சொன்னால், அது முதல்ல காரணங்கள் வந்து வரிசையாக பார்த்தா, மாடத்துலேருந்து அவனை பார்த்துருக்கா. அவன் தானா நம்ம நினச்ச அவளை மனசில், ராமனை மனசில் நினச்சிக்கிட்டா. அவன் பேர் ராமன் கூட சரியாக தெரியாது. அவனை நான் பார்த்தவனை தான் அவன் தான் வில்ல முறிச்சானா, அவன் தான் இங்கே மனையில் உட்காந்துருக்கானா. இதுதான். அப்போ அவனை சரியாக அடையாளம் பார்க்கறதுக்காக அந்த கைவளை திருத்துபூ கடைக்கணின்னு உணர்ந்தாள் அப்படின்னு வருது. அப்போ இதுக்கு நயம் சொல்லுவாங்க. என்ன நயம், கூடுதல் விளக்கமாக சொல்ல. ஏன் கைவளையை திருத்தினா அப்படின்னா, எல்லாரும் இவளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவ ஏதாவது ஒரு செஞ்சாக்கா அதை பார்ப்பாங்க இல்லையா? இவ கைவளையை திருத்தும்போது எல்லாரும் கையை பார்ப்பாங்க. அந்த சமயத்தில் ராமனை பார்த்துடலாமே அப்படின்ட்டு பார்க்குறாளாம். அப்போ வேற ஒன்று என்ன சொல்லலாம், ராமன் இவளை இன்னும் பார்க்கவே இல்லை, அப்படியே நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். குருவோடு வந்திருக்கான் அவனும் ஒரு இது. அப்போ கைவளையை திருத்தம் என்ன சத்தம் கேட்குதுன்னு ராமன் அப்படி திரும்பி பார்ப்பானா. உடனே அந்த சமயத்தில் பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக. இன்னொரு நயம் கூட சொல்லுவாங்க. கைவளையை திருத்தினா நேராக பார்த்தா ஒரு ராமன் தான் தெரிவான். இங்கே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த வைரங்களில் 1000 ராமன் தெரிவான். அப்போ நிறைய ராமனை பார்க்க முடியுமே அப்படின்றதுக்காக பார்த்ததா. அதுபோல்
இந்த குறுந்தொகைக்கு வந்து உரை எழுதினவங்க பல விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, ஆரம் நாரும் மார்பினன், அவள் தலைவி அவள் ஏன் முழிச்சுக்கிட்டான்னா, மழை வந்த சத்தத்தினால மட்டும் முழிச்சிக்கல தாய். சந்தன வாசம் இவளுக்கு எப்படி வீசியிருக்கோ அதே போலவே அவன் ஆரம் நாரும் மார்பினன் தான் சொல்கிறான், அவளுக்கும் தாய்க்கும் வீசுது. ஒருவேளை நம்ம அந்த காலத்தில் நம்பிக்கை உண்டு இல்லை, அணங்கு வந்து தான் பொண்ணை வந்து உறுத்துறதுக்காக தொடுவதற்காக வருதோ, என்ன பக்கத்தில் இருக்கியா அம்மாடி இருக்கியான்னு கேட்குறாளாம். அந்த சந்தன வாசம் இவளுக்கு வந்து காதலனுடைய சந்தன வாசம், அம்மாவுக்கு அணங்கு தீண்டுவதற்காக தன் பொண்ணை தீண்டுவதற்காக வந்திருக்குமோ அப்படிங்கிறதுக்கான சந்தன வாசம். அப்போ இதுதான் இந்த கூடுதல் விளக்கமாக நிறைய உரையாசிரியர்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நிறைய எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்தது இப்போ குறிப்பு பொருள் அப்படின்றத பற்றி இப்போ அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். குறிப்பு பொருள் அப்படின்னா கவிதையில் இருக்கக்கூடிய செய்தியை மறைமுகமாக சொல்லுவது தான் குறிப்பு பொருள். ரெண்டு இருக்கு, ஒன்று உள்ளுரை, இன்னொன்று இறைச்சி. இது உலக இலக்கியங்கள் எல்லாத்துலேயுமே இந்த குறிப்பு பொருள் கோட்பாடுகள் நிறைய உண்டு. ஆனால் அதை மொத்தமாக அடக்கியுள்ளவை நமது சங்க இலக்கியங்கள் தான். அதில் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த குறிப்பு பொருள் வந்து படித்தவர்கள், அதாவது சங்க இலக்கியத்தில் ஊறியவர்கள் அல்லது தகுந்த ஆசிரியர்கள், உரையாசிரியர்கள் வழியாகத்தான் உணர முடியும். தனியாக குறிப்பு பொருளை உணர முடியாது. அதுக்கு உணர்றதுக்கு நம்ம வந்து நிறைய முயற்சி செய்யணும். அது ஒரு தனியான ஒரு கலை தான். அதை பற்றின ஒரு ஆரம்ப புள்ளி தான் நம்ம இப்போ அதை பற்றி பேசுகிறோம். குறிப்பு பொருளில் அந்த காலத்தில் எழுதின பல உரையாசிரியர்கள் இரண்டையும் போட்டு நிறைய குழப்பி வச்சுருக்கிறாங்க. நாங்கள் தமிழ்நாடு பாடநூலில் பல செய்திகளை ஆராய்ஞ்சு குறிப்பு பொருளுக்கான ஒரு வரையறையை கொண்டு வந்திருக்கிறோம். அதைத்தான் இங்கே வந்து விளக்கம் சொல்ல போகிறோம். இப்போ இந்த சங்க பாடல்கள் எப்படி குறிப்பு பொருள் உருவாக்கியிருக்காங்கன்னா, சங்க புலவர்கள் உங்களுக்கு தெரியும், முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். முதல் பொருள் அப்படின்றது எதை சொல்கிறோம் அப்படின்னா, கவிதை நிகழக்கூடிய ஒரு இடம், நேரம், எந்த இடத்தில் கவிதை நிகழ்கிறதோ அதை முதல் பொருள்னு சொல்கிறோம். எந்த நேரத்தில், ராத்திரி, பகல் இந்த மாதிரியெல்லாம் வருது இல்லையா, அது நேரம். இல்லது பொழுது, பெரும்பொழுதுகள் இருக்குது, சிறு பொழுதுகள் இருக்குது, இதெல்லாம் வந்து முதல் பொருள்னு சொல்கிறோம். இப்போ முதல் பொருள் போல் கருப்பொருள். கருப்பொருள்ங்கிறது என்னென்னா, அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய உயிருள்ள உயிரற்ற அனைத்துமே கருப்பொருள்கள் தான். அது ஒரு பெரிய பட்டியலே இருக்குது, தெய்வத்திலேருந்து ஆரம்பித்து பெரிய பட்டியல் இருக்குது. அப்போ கருப்பொருள்கள் தெரியும். அதுக்கப்புறம் அந்த பாடல் வெளியிடக்கூடிய உணர்வு, அதைத்தான் உரிப்பொருள். பல்வேறு உணர்வுகளை நம்ம சங்க இலக்கியங்கள் வெளிப்படுத்துது, இது உரிப்பொருள்னு சொல்கிறோம். அப்போ நேரடியாக இப்போ நம்ம இதுக்கு முந்தின பாட்டு பார்த்தோம், அது நேரடியாக வெளிப்படுத்துச்சு. எந்த இடத்துலையும் ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு உவமை மட்டும்தான் இருக்குது. தொல்காப்பியர் உவமையை உவமம்னு சொல்கிறாரு, ஏனைய உவமம்னு சொல்கிறாரு. ஏனைய உவமத்துக்கும் இந்த இப்போ நம்ம பார்க்கக்கூடியதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது, நம்ம பின்னாடி பார்த்துட்டு வரலாம். அப்போ புலவன் காட்ட நினைக்கக்கூடிய அந்த உரிப்பொருளோடு இணைஞ்சு வரக்கூடிய குறிப்பு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். தொடக்க காலத்தில் பார்த்திங்கன்னா உவமையை வந்து பொருள் இணக்கத்தில் உறுப்பாக வச்சுருந்தாங்க. குறிப்பு பொருள் வளர்ச்சி அடைவதற்கே உவமை தான் தேவைப்பட்டது. தொல்காப்பியர் பார்த்திங்கன்னா அணி இலக்கத்தில் உவமையை வைக்கலை, அவர் பொருள் இலக்கணத்தில் தான் உறுப்பு இந்த உவமையை வச்சிருக்கிறார். என்னென்னலாம் வச்சுருக்காரு பாருங்கள். உள்ளுரை, இறைச்சி அப்படின்னு வகைப்படுத்துகிறாரு குறிப்பு பொருளை. அதை அகத்திணையியல், கற்பியல், பொருளியல், உவமவியல் இதில் தான் வச்சிருக்கிறார். இப்போ நாம் உள்ளுரையை முதல்ல பார்க்கலாம். உள்ளுரைனா என்ன, அதை பற்றி பெரியவர்களாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். கருப்பொருள்களை கொண்டு பிரிதொரு பொருள் புலப்படுமாறு வருவது உள்ளுரை. அதாவது கருப்பொருள்களுள்ளும் தெய்வம் நீங்களாக பிற பொருள்களை இடமாக கொண்டு வரும் என்பதை தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார்.
எப்போவுமே தெய்வத்தை வந்து உள்ளுரையாக வச்சுருக்க மாட்டாங்க. தெய்வத்தை ஏன்னா தொழக்கூடிய ஒரு இதுன்றதுனால நம்ம அதை தெய்வத்தை நம்ம வைக்கிறது கிடையாது. மக்கள் வழிபாட்டுக்குரிய தெய்வத்தை உவமையாக கொண்டு ஒப்பிட்டால் தெய்வத்தின் மாண்பு குறைந்து விடும். அதை உணர்ந்தே தெய்வத்தை வைக்கிறது கிடையாது. தொல்காப்பியரும் அதை சொல்கிறார், உள்ளுரை தெய்வம் முடிந்ததை நிலமென கொள்ளும் என்ப குறியறிந்தோரே. இந்த குறிப்பு பொருளை அறிந்தவர்கள் உள்ளுரையை வந்து வச்சிருக்க மாட்டாங்க. நம்ம நினச்சிருக்கோம் உள்ளுரைனா டக்குன்னு நம்ம என்ன சொல்கிறோம், உள்ளுரை உவமம்னு சொல்லிடுறோம். ஆனால் உள்ளுரையில் எத்தனை வகை இருக்குது பாருங்கள். உள்ளுரை உடனுரை, உள்ளுரை உவமம், உள்ளுரை சுட்டு, உள்ளுரை நகை, உள்ளுரை சிறப்பு. இதை பொருள் இணக்கத்தில் அவரும் சொல்லியிருக்கார். உடனுரை உவமம் சுட்டு நகை சிறப்பு. இப்போ உள்ளுரை உடனுரையை நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு பாட்டுக்கும் நம்ம குறுந்தொகை மூலமாக, இப்போ நான் வந்து குறுந்தொகையை மட்டும்னா ஒரு 10 பாட்டை எடுத்துகிட்டு உங்களுக்கு அந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்கு அழகாக சொல்லியிருக்குன்னு சொல்லலாம். நம்ம குறிப்பு பொருளோடு பார்க்கும்போது இந்த உள்ளுரைகளில் நம்ம இருக்கக்கூடிய விளக்கங்கள் அது எப்படி இந்த உடனுரைன்றதுக்கு பொருள், உடனுரைனா என்ன அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ உடனுரைனா என்னன்னு பார்ப்போம். எல்லாத்துக்கும் அடிப்படையாக தேவை கருப்பொருள். அதாவது ஒரு காட்சி நிகழுது, கருப்பொருள்களால் நிகழும் காட்சி அல்லது வினையில் உள்பொருள் ஒன்று குறிப்பு பொருளாக உடனுரையும். ஒரு கருப்பொருள்கள்னா தெரியும், உயிருள்ளவை உயிரற்றவை. அப்போ அங்கே ஒரு காட்சி அல்லது ஒரு வினை நிகழுது. அப்போ அதுக்குள்ளே ஒரு குறிப்பு இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டாக பார்க்கலாம். அதை வச்சு நம்ம வந்து உள்ளுரை உடனுரையை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். இது பாடல் 108. முல்லை விளைந்தது உள்ளம் உழைந்தது அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாடலுக்கான சூழல் சொல்கிறேன். ஒரு கார்கால தொடக்கத்தில் தலைவன் வரேன்னு சொல்லியிருக்கான். வினை முடித்து அவன் வரவில்லை. அப்போ அவள் தலைவி வருந்துறா. வானத்தில் மேகங்கள் விளையாடக்கூடிய கார்பருவம் வந்துருச்சு. மேய்ச்சலுக்கு சென்றிருக்கிற ஆணிரைகள் கூட வீட்டுக்கு வந்துருச்சு. இது மாலை நேரம், வருவதாக சொன்ன இன்னும் தலைவன் வரவில்லை. இனிமேல் நான் எப்படி உயிர் வாழப் போகிறேன் அப்படிங்கிறான். இதை எழுதியவர் வாயிலான் தேவன். திணை முல்லை திணை. துறை வந்து பருவங்கண்டு அழிந்த தலைமகள் தோழிக்கு கூறியது. தலைவி கூற்று. என்ன இந்த பாட்டு பாருங்க. மழை விளையாடும் குன்று சேர் சிறுகுடி, கறவை கன்றுவையின் படர புறவில், பாசிலை முல்லை ஆசில் வான்பு, செவ்வான் செவ்வி கொண்டன்று, உய்யேன் போல்வல் தோழி யானே. அது என்னன்னா, மழை விளையாடும் குன்று. மழைன்றது மேகம், மேகம் தவழக்கூடிய குன்று. அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய குன்று சேர் சிறுகுடி, அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன ஊர். அங்கே மேய சென்ற நம்ம அங்கேருந்து மேலே சென்ற கறவைனா பசுக்கூட்டம் ஆணிரை, அது எல்லாமே கன்றுவையின் படர இந்த மாலை நேரத்தில் தன்னுடைய கன்றுகள் நினைவு வந்து அதெல்லாம் அப்படியே திரும்பி வருது, தொழுவத்துக்கு திரும்பி வருது. புறவில் பாசிலை முல்லை ஆசில் வான்பு. நமது முல்லை நிலத்தில் பார்த்தீங்கன்னா புறம்னா முல்லை நிலம், அந்த பச்சையாக பறந்த இலைகளோட முல்லை குற்றமில்லை, ஆசில்னா குற்றமில்லாத வான்பு, வான்னா வெண்மைன்னு அர்த்தம், வெண்மையான பூக்கள் பூத்திருக்கின்றன. செவ்வான் வானம், இந்த அந்தி வானம் எப்படி இருக்கும், சிவப்பாக இருக்கும் இல்லையா. செவ்வான் செவ்வி கொண்டன்று, அந்த பூக்கள் வந்து வானத்தினுடைய நிறத்தை, அந்த நிலம் வந்து முல்லை நிலம் வந்து சிவப்பாக இருக்கும். அதில் பூத்திருக்கக்கூடிய அந்த முல்லை வந்து வெள்ளையாக இருக்கும். வானமும் இப்போ சிவப்பாக இருக்குது, நட்சத்திரங்கள் வர தொடங்கினது. அது வானத்தில் பூத்த முல்லைப்பூக்கள் மாதிரி இருக்குது. அந்த முல்லை தரையில் பூத்த முல்லையையும் வானத்தில் பூத்த நட்சத்திரத்தையும் அவள் கம்பேர் பண்ணி சொல்கிறா, ஒப்புமைப்படுத்தி சொல்கிறா. செவ்வான் செவ்வி கொண்டன்று உய்யேன் போல்வல் தோழி யானே, நான் பிழைக்க மாட்டேன் போல இருக்க அப்படின்னு சொல்கிறேன்.
இதுதான் பாட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இருக்கக்கூடிய உள்ளுரை உடனுரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல்ல ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா பார்க்கலாம். மழை விளையாடும் குன்றுன்னு சொல்கிறத முல்லை நிலத்தினுடைய பெரும்பொழுது கார்பருவம். முல்லை நிலத்துக்கு பெரும்பொழுது வந்து கார்பருவம், அதை சொல்கிறா. அடுத்தது கறவை கன்றுவையின் படர. மாலை நேரத்தில் அந்த காலையில் பசுக்கள் மேய்க்க போகும், மாலையில் திரும்பி வரும். முல்லை நிலத்தினுடைய சிறுபொழுது மாலை, அதை சொல்கிறா. இப்போ முல்லைன்றதே கற்பின் முல்லைன்னு தான் சொல்லுவோம். இவ கல்யாணமானவ கற்பின் முல்லை, அதனாலே அந்த முல்லையை பற்றி சொல்கிறா. அவள் வந்து கற்பொழுக்கத்தோடு இருக்கக்கூடியவ, குற்றமில்லாத, அதனால தான் ஆசில் வான்பூன்னு சொல்கிறா. அதையும் சொல்லிடுறா. இப்போ உய்யேன் போல்வல், அதாவது ஏன் நான் உய்யேன், நான் இனிமேல் உயிர் வாழ மாட்டேன்னு சொல்லலை, உய்யேன் போல்வல்னு சொல்கிறேன். நான் உயிர் வாழ மாட்டேன் போல் இருக்கிறது. ஏன்னா ஒருவேளை மாலையில் அவன் வந்துடுவானோ அப்படின்றதுக்காக அந்த மாதிரி சொல்கிறான். திரும்பி வந்தாலும் வந்துடுவான், இப்போ வந்தாலும் வந்துடுவான், அதனால் உயிர் வாழ மாட்டேன் போல இருக்கேன்னு சொல்கிறத அவன் வருவானோன்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த இதையும் சொல்கிறா அவன். இதனுடைய பொருளையும் பாருங்கள். மழை விளையாடும், இதையும் நீங்கள் படம் எடுக்கிறவங்களும் எடுத்து வச்சுக்கலாம். குன்று சேர் சிறுகுடி, மலையைச் சேர்ந்த சின்ன ஊரிலிருந்து கறவை மேயச் சென்ற பசுக்கள் கன்றுவையின் படர மாலையில் தம் கன்றுகள் நினைத்தவாறே தொழுவத்துக்கு வருது. இப்போ இதில் இருக்கக்கூடிய குறிப்பு பொருள் என்ன? அதான் நான் உள்ளுரை உடனுரைன்னு சொன்னேன். இதில் கறவை கன்றுவையின் படர அப்படின்னா என்னென்னா, மேய்ச்சலுக்கு சென்ற கன்று, அந்த பசுக்கள் கன்றை நினச்சிக்கிட்டே திரும்பியது. அதே போல் வினை முடிக்க சென்ற தலைவன் என்ன நினச்சிக்கிட்டே இன்னும் வரல. அப்போ அவள் சொன்னது கறவை கன்றுவையின், மேய்ச்சலுக்கு போன பசுக்கள் தன் கன்றை நினைத்து கொண்டே திரும்புகின்றன. அதுக்குள்ளே என்ன உடன் உரைகிறது? அதன் கூடவே இருக்கக்கூடிய இன்னொரு பொருள், தலைவன் வினை முடித்து விட்டு தன்னை நினைத்து கொண்டே திரும்பவில்லைங்கிறார். அடுத்தது இன்னொன்று, முல்லைப்பூ செவ்வான் செவ்வி கொண்டன்று. அதாவது முல்லை கொடியில் இருக்கக்கூடிய அந்த வெண்மையான மலர்கள் செவ்வானத்துடன் கூடி அதன் அழகை கொண்டன. தலைவனுடன் மீண்டும் அவன் வந்தா அவனுடன் கூடி நான் இன்னும் மகிழவில்லை. முல்லைப்பூவும் செவ்வானமும் கூடியிருக்கு, இங்கே நானும் தலைவனும் கூடவில்லை. அப்போ அவள் சொல்லக்கூடிய ஒரு கருப்பொருள்களால் அமைந்த ஒரு செய்திக்குள்ள இவளுடைய எண்ணத்தை புதிச்சு வைக்கிறார். அதன் கூடவே உரைகிறது. அதான் உள்ளுரை உடனுரை. உள்ளுரை கூடவே உடனுரை இருக்குது. இந்த மாதிரியான செய்திகள் எல்லாமே நம்ம தமிழ்நாடு பாடநூல் வெளியிட்ட குறுந்தொகை புத்தகத்தில் வெளியில் வந்திருக்கு. அதில் நானுமே பணியாற்றுகிறேன், அதனால் நான் சொல்ல முடியுது. பொதுவாக உள்ளுரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஆழமான உள்ளுரை உடனுரை அந்த மாதிரியான செய்திகள்லாம் எங்களுடைய பாடநூலில் வந்திருக்குன்றத, புத்தகத்தில் வந்திருக்குன்றதை நான் பெருமையாக சொல்கிறேன். அதெல்லாம் நீங்களும் அவசியம் பார்க்கணும். இதுக்கு அடுத்தது, இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச உள்ளுரை உவமம். இது ரொம்ப முக்கியம். எல்லாருமே சொல்லிடுவோம் உள்ளுரை உவமம் அப்படின்றத பற்றி சொல்லிடுவோம். உள்ளுரை உவமம் அப்படின்றது இப்போ நம்ம பார்த்தோம், ஒரு கருப்பொருள்களால் நடந்த நிகழ்ச்சியை வந்து உள்ளுரை உடனுரைன்னு ஒரு செய்தியை பார்த்தோம். உள்ளுரை உவமத்திலையும் அதே போல தான். இங்கே பாருங்கள், தெய்வம் ஒழிந்த கருப்பொருள்களால் அமைந்த அதே மாதிரி தான் காட்சி வினை. அதில் ஒரு உவமை இருக்கும், நம்ம உடனடியாக அதில் நம்ம தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அது காட்டக்கூடிய உவமேயத்தை நாம் உய்த்து உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் குறிப்பு பொருள். அதன் மூலமாக ஒரு குறிப்பை சொல்கிற மாதிரி வரும். இப்போ அதுக்கான சூத்திரமும் போட்டிருக்கோம். உள்ளுறுத்து இதனோடு அந்த சூத்திரத்தை பார்த்துக்கங்க. அதாவது புலவர் என்ன உவமேயம்ன்றது பொருள்,
என்னத்தை அவர் வெளியிடணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து ஒரு உவமையாக உள்ளுக்குள்ளே வச்சுருப்பார். நம்ம நேரடியாக நம்ம பொருத்த முடியும், ஆனால் உடனடியாக அதில் போகல அப்படின்னு உவம உருவெல்லாம் இருக்காது. நம்ம அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ எடுத்துக்காட்டாக சில பாடல்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து பாடல்களில் வெளிப்படுத்துவாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். இந்த பாடலை பாருங்கள். பாடல் 105. உள்ளுரை உவமம். மயல் தீர்ந்ததோ மயிலாடு நாடனே. அதாவது காதலன் காதலி திருமணம் செய்வதற்குரிய காலம் வந்துருச்சுன்னு 2 பேர் நினைக்கிறாங்க. அப்போ அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, பொருள் தேடுவதற்காக அவர்கள் பிரிகிறார்கள். போனவன் தான், ஆளை காணும். அவனுக்காக தலைவி காத்திருக்கா, அவங்ககிட்டேருந்து செய்தியும் காணும். இந்த காலம் மாதிரி எந்த வசதியும் கிடையாது. அப்போ ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது ஒருவேளை தலைவனோட நட்பு அந்த கைவிடாமல் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தோழிக்கிட்ட புலம்புறது தான் இந்த பாட்டு. ஒருவேளை நம்மிடம் இருக்கக்கூடிய காதல் தீர்ந்துருச்சோ, அதனால தான் அவன் வரவே இல்லையோ. இதை எழுதியவர் நக்கீரர். குறிஞ்சி திணையில் அமைந்த பாட்டு. வரைவுனா திருமணம் நீட்டித்த விடத்து தலைமகள் தோழிக்கு கூறியது மெய்ப்பாடு பயன்லாம் நாங்கள் அந்த புத்தகத்தில் போட்டிருக்கோம். மெய்ப்பாடுன்னா ஒவ்வொரு பாடலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அதில் என்ன சொல்ல வருது, இவளுடைய அழுகை தான், அதான் மெய்ப்பாடு. பயன் எதுக்கு சொல்கிறா இந்த மெய்ப்பாடை தோழிக்கிட்டேன்னு, தோழி எப்படியாவது இந்த தலைவனை கண்டுபிடிச்சி அவன்கிட்ட போய் ஏன்பா இந்த மாதிரி பண்ணுற, அவள் தனியாக தவிச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவனை வரைவு கடாதல், அவனை வந்து திருமணத்துக்கு தூண்டுவதற்காக சொல்கிறான். இப்போ இந்த பாடலை பாருங்கள். புனவன் துடவை பொன்போர் சிறுதினை அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடாது. புனவன் துடவை, புனவன் அப்படின்னா குறவன் அர்த்தம். அவனுடைய தோட்டத்தில் பொன்போல் சிறுதினை, பொன் அப்படின்னா பொன்னை போன்ற சிறு திணை, சின்ன திணைகள் வளர்ந்துருக்கு. கடி உண் கடவுளுக்கு, கடி உண்ணுன்னா புதியது, இந்த புதிதாக ஏற்று உண்ணக்கூடிய முருக கடவுளுக்கு. அது என்ன முருக கடவுள்னு, நம்ம எப்போவுமே நிலத்தில் விளைஞ்சிருச்சுன்னா அதில் முதல் கதிர் எடுத்து கடவுளுக்கு படைப்போம். நம்ம குறிஞ்சி நிலம்ன்றனால முருக கடவுளுக்கு அதை படைக்கிறாங்க. எப்போவுமே முதல்ல வந்து படையல், அதை எப்போவுமே அதுதான், அதுலேருந்து தான் பின்னாடி பொங்கல்ன்றதே உருவாச்சு. முருகனுக்காக அந்த திணைக்கதிரை வந்து படைக்கிறாங்க. அதை எடுத்து வச்சுருக்காங்க. இட்ட செழுங்குரல், அந்த கடவுளுக்காக படைக்கப்பட்ட அந்த செழிப்பான குரல்னா கதிரை அறியாது உண்ட மங்கைன்னா மயில், குறவன் அறியாமல் அது வச்சுருக்கு. சின்ன குழந்தைகள் கூட நம்ம வீட்டில் படையல் வச்சாக்க அப்படி எடுப்போம். அந்த குழந்தை நம்ம கைத்தட்டை இப்போ எடுக்கக்கூடாது, அப்புறமேல் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடலான்னு சொல்லுவோம். ஆனால் மயிலுக்கு அது கூட கிடையாது, அது வந்து அறியாது உண்டுருச்சு. ஏன்னா குறவன் வரதுக்கு முன்னாடி அது போய் தெய்வத்திற்கு படைக்கப்பட்டதை எடுத்து சாப்பிட்டுருச்சு. ஆனால் அவன் விரட்டுறான். அப்படி என்ன ஆச்சுன்னா, ஆடுமுகள் வெறியுறு வனப்பின், வெறியாடும் தேவராட்டியின் பெருந்தொடர். இந்த வெறியாடக்கூடியவங்க பார்த்துங்களேன், சாமி ஆடுறதுன்னு இப்போ சொல்கிறோமே, அந்த காலத்தில் வந்து முருக ஐயர்தல்னு சொல்லுவாங்க. பெண்களும் ஆடுவாங்க, ஆண்களும் ஆடுவாங்க. அவனை ஆண்கள் ஆடுறவனை வேலன்னு சொல்லுவோம், பெண்களை வந்து தேவராட்டி அந்த மாதிரி சொல்லுவோம். அப்படி இந்த வெறிய அயர்ந்து ஆடக்கூடிய அந்த தேவராட்டினுடைய பெருந்தோற்றத்தை போல் அந்த மயில் தோகையை விரிச்சிட்டு இப்படி ஆடுது, வெப்ப பெருமூச்சு விடுது. அத்தகைய நாடன் சூர்மலை நாடன் கேண்மை. அப்படிப்பட்ட மயில் ஆடக்கூடிய அந்த நாடனுடைய நட்பானது இப்போ எப்படி மாறி போச்சு, நீர் மிகுந்து வழி நீர்மலி கண்ணோடு நினைப்பு ஆகின்றேன். நம்ம என்னுடைய கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் வர்ற மாதிரி மாறி போச்சே. இப்போ ஒரே ஒரு காட்சி, ஒரு திணைப்புணம், அங்கே கதிர் விளைஞ்சிருக்கு, சாமிக்கு படைக்கப்பட்டிருக்கு, அதை வந்து மயில் கொத்திருச்சு. குறவன் பார்க்காம, குறவன் எங்கே நம்மளை இது அடிச்சிடுவானோ விரட்டிடுவானோன்னு பயந்து போய் அது அப்படி சிலிர்க்குது அந்த தோகையை விரிச்சுக்கிட்டு. அப்பேற்பட்ட மயில் உழவக்கூடிய நாடன் அவனுடைய நட்பு எனக்கு என்ன ஆகுது, இப்போ நீர் மலிந்து கண்ணுலேருந்து அப்படியே நீராக வழியக்கூடிய நிலைமையில் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த உவமைக்கும் இவ சொன்னதுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது, இல்லாட்டினா சம்பந்தமே இல்லை. அவன் அந்த தலைவனுடைய காதல், அவனோட கொண்ட கோதல் இப்போ வந்து கண்ணீர் வருகிறதுன்னு சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த மயில் இதெல்லாம் ஏன் சொல்கிறா, அதுதான் உள்ளுரை உவமம். அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம்.
எங்கே இல்லையே, நான் சொல்லலையே அந்த இதில் என்ன கடியுன் கடவுட்கு இட்ட செழுங்குரல்னு வருது அங்கே. இல்லையே, நான் சொல்லலையே, அந்த வார்த்தையே சொல்லலையே. வெறிவுரு வனப்பின் வெய்துற்று நடுங்கும், அந்த தோகையை விரித்து அது நடுங்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. குறவன் வந்து அந்த மயிலை வந்து எதுவும் பண்ணிடுவானோன்னு பயத்தில் நடுங்குது, அவ்வளோதான். இது அந்த முருகனுடைய அந்த தெய்வத்தை நம்ம வந்து கருப்பொருளாக கொள்ள முடியாது இந்த இடத்துல, வேற ஒரு செய்தி தான், அதை நம்ம பார்க்கலாம். அதனுடைய பொருள் பாருங்க. இப்போ நான் சொன்ன பொருள் தான். இதில் இருக்கக்கூடியது ரெண்டு விதமான உவமை இருக்குது. ஒன்று உள்ளுரை உவமை, இன்னொன்று ஏனைய உவம். ஏனைய உவம் அப்படின்றது வெளிப்படையாக தெரியும். அது எப்படின்னா, தேவராட்டினுடைய வெறியாடுகின்ற அழகை போல அப்படின்னு நான் சொன்னேன். அந்த மயில் ஆடுது இல்லையா, அதில் வந்து ஒரு உவமை நம்ம சொல்கிறோம். ஆடுமகள் வெறியுற்று வனப்பின்னு வருது இல்லையா. ஆடுமகள்னா தேவராட்டி, அவள் ஆடக்கூடிய வனப்பு, வனப்பின் பின் இன்ங்கிறது வந்து போல அப்படின்ற ஒரு பொருளில் வருது. அது ஒன்று தான் வந்து ஏனைய உம்மம். உள்ளுரை உம்மம் என்ன அப்படின்னா, இப்போ தலைவனோட அவள் வந்து எப்படி சொல்கிறான்னா, இதுக்கு அடுத்த ஸ்லைடு பாருங்க. குறவர் அறியாமல் திணைக்கதிரை உண்ட மயில் உண்டபின் அவர்களுக்கு அஞ்சி நடுங்கும் நாடன். குறவர் வந்து அந்த அறியாமல் அந்த திணைக்கதிரை உண்டுருச்சு, ஆனால் அதுக்கப்புறம் வந்து நாடுது. அதே போல் உறவினர் அறியாமல் தலைவியை களவினில் தழுவிய தலைவன் தழுவிய பின் உறவினர் அவன் ஏன் வரலன்னா, உறவினர்களுக்கு ஒரு வேளை பயந்துட்டு அவன் வரலையோ அப்படின்ற உவமேயம் ஒரு பொருள் அதுக்குள்ளே வருது. நம்ம நேரடியாக இந்த குறிப்பு உள்ளுரையையும் இந்த உவமேயத்தையும் பொருத்த முடியும். குறவர் வந்து உறவினருக்கு வரும், திணைக்கதிர் தலைவிக்கு வரும், மயில் தலைவனுக்கு வருது. அப்போ திணைக்கதிரை உண்ட மயில் அப்படின்றது தலைவியை களவொழுக்கத்தில் தழுவிய தலைவன். குறவருக்கு பயப்படுறது இங்கே உறவினருக்கு அவன் அஞ்சுதலுக்கு சமமாக வருது. இதுதான் அதுக்குள்ளே. அப்போ இதுலேருந்து என்ன குறிப்பு கிடைக்குது அப்படின்னா, உறவினருக்கு அஞ்சாமல் அவன் விரைவில் வந்து பெண் கேட்டு தன்னுடைய உறவுகளோட கூப்பிட்டு வந்து பெண் கேட்டு திருமணம் முடிக்க வேண்டும் என்ற செய்தி அதற்குள் அடங்கி இருக்கிறது. இதை என்ன செய்யணும், தோழியை போய் சொல்லணும். அதான் வரைவு கடாதல் அதனுடைய பயன். போய் தலைவனை பார்த்து கண்டுபிடிச்சி சொல்லிட்டு வா. இதுதான் உள்ளுரை உவமம். இப்போ ரெண்டு வேறுபாடு பார்த்தோம். உள்ளுரைன்றதெல்லாம் உடனுரை பார்த்தோம். உடனுரை வந்து என்ன, ஒரு செய்தி அல்லது ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அது கூடவே இன்னொன்று அதில் இன்னொரு பொருள் கிடச்சிக்கிட்டே வருது. இதில் நம்ம ஒரு உவமையாக பொறுத்துறோம். ஒரு உவமை அதுக்குள்ளே அடங்கி இருக்கு. குறவருக்கு அஞ்சி அந்த திணையை உன்ற கதிரை உன்ற மயில் குறவருக்கு அஞ்சி நடுங்குவதைப் போல களவொழுக்கத்தில் தலைவியை தழுவிய தலைவன் உறவினருக்கு அஞ்சி வராமல் இருக்கான். இதுதான் அந்த இது. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு பார்த்துட்டோம் இல்லையா. உள்ளுரை சுட்டு, உள்ளுரை உடனுரை பார்த்துட்டோம், உள்ளுரை உவமை பார்த்துட்டோம், உள்ளுரை சுட்டு. இதுக்கு இளம்புறனார் ஒரு விளக்கம் சொல்றார். ஒரு பொருளை காட்டி பிரிதொரு பொருள் படுதல். இன்னும் நிறைய விளக்கங்கள் வருது, நம்ம இங்கே சுருக்கமான விளக்கம் சொல்கிறோம். அதாவது வழக்கம் போல தான் கருப்பொருள்கள் நடக்குது, அதனுடைய காட்சி அல்லது வினையை சுட்டி அதன் மூலமாக பிரிதொரு உட்பொருளை காட்டுவது, அதுதான் உள்ளுரை சுட்டு.
இதற்கு விளக்கமாகவும் நம்ம ஒரு பாடல் பார்க்க முடியும். இந்த பாடல் ரொம்ப அழகான பாடல். ரொம்ப நம்ம இந்த மாதிரி சோகம்லாம் இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சியாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடல். என்ன காட்சி அப்படின்னா, இப்போ தான் காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தலைவனும் தலைவியும். ரொம்ப அடிக்கடி இன்னும் பார்க்க ஆரம்பிக்கலை, இப்போ தான் பார்த்துருக்காங்க. ஒரு நாள் பார்த்துருக்காங்க, அந்த இடத்துல கூட்டம் அதிகமாகிருச்சு. இனிமேல் நம்ம அந்த இடத்துல பார்க்க வேண்டாம், வேற ஒரு இடத்துல பார்க்கலான்னு சொல்லி தலைவி தோழிக்கிட்ட சொல்லி விடுறா. எந்த இடத்துல பார்க்கலான்னு அவங்களுக்குள்ளே பேசி முடிச்சுட்டு அவன்கிட்ட சொல்கிறா. அவள் அப்படியே போகிற மாதிரி போயிட்டு அவள் வந்து ஒரு தகவலை தலைவன்கிட்ட சொல்கிறா. அதை குறிப்பாக தான் சொல்ல போகிறான். எப்படி? ஊர்க்கும் அணித்தே பொய்கை, பொய்கைக்கு செய்த்தும் அன்றே சிறுகான் யாரே, இறைதேர் வெண்குருகு அல்லது யாவதும் துண்ணல் போகின்றார் பொழிலே யாம் எம் கூழைக்கு எருமண் கொணர்கம் சேரும் ஆண்டும் வருகுவள் பெரும்பேதையே. என்ன அப்படின்னா, நம்ம ஊருக்கு பக்கத்தில், எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு பொய்கை இருக்குல்ல, ஊர்க்கும் அணித்தே பொய்கை பக்கத்தில் இருக்குது. அங்கே வர வேண்டாம். பொய்கைக்கு செய்த்தும் அன்றே சிறுகான் யாரே, அந்த பொய்கைக்கு ரொம்ப தூரத்துலேயும் இல்லாமல் பக்கத்துலேயும் இல்லாமல் ஒரு சின்ன காட்டாறு ஓடுது. செய்த்தும் அன்றே, அது ரொம்ப தூரத்துலேயும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்கத்துலேயும் இல்லை, ஒரு சின்ன காட்டாறு ஓடுது. இறைதேர் வெண்குருகு அல்லது யாவதும், அங்கே இறையை தேர்ந்தெடுத்து உண்ணுவதற்காக வெள்ளை நாரைகள் வருது. அதை தவிர யாரும் துண்ணல் போகின்றால், அங்கே நெருங்கியே போக முடியாத ஒரு பொழில் இருக்குது. துண்ணல் போகின்றால் பொழிலே, அங்கே ஒரு பொழில் இருக்குது. அங்கே என்ன பண்ணுவோம்? யாம் எம் கூழைக்கு எருமன், எங்களுடைய கூந்தலுக்கு எருமன், அதாவது நம்ம சீக்காப்பொடி ஷாம்பூலாம் போடுறோம் இல்லையா, அங்கே வந்து இந்த மண்ணில் கிடைக்கக்கூடிய அந்த எருமண்ணு சொல்லுவாங்க. அதைத்தான் அவங்க அந்த காலத்தில் தலைக்கு தேய்ச்சிக்குவாங்க. அதை எடுப்பதற்காக, கூந்தலை அலசுவதற்காக, எருமண்ணை எடுப்பதற்காக போகிறோம். கொணர்கம் சேரும், அந்த எடுத்துகிட்டு வர்றதுக்காக போகிறோம். சொல்ல மறந்துட்டேனே, ஆண்டும் வருகுவள் பெரும்பேதையே, அங்கே எங்களோட தலைவியும் வருவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சோலைக்குள்ளே அவளை நீ பார்க்கலாம், யாரும் வரமாட்டாங்க, போய் அவளை பார்த்துட்டு வா. பாதுகாப்புக்கு நாங்களும் வரமாட்டோம், ஏன்னா யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லும்போது நாங்களும் தானே வரமாட்டோம், வெளியில் இருப்போம் பாதுகாப்பாக, நீங்கள் பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறா. இதுதான் அந்த பாடல். பாருங்கள், இப்போ நான் சொன்ன பொருள் இது ரொம்ப உவகை. இந்த தலைவனை இதனுடைய மெய்ப்பாடு வந்து உவகைன்னு சொல்லலாம், ஒரு மகிழ்ச்சியானது. இப்போ இன்னும் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அளவில் அவங்க இன்னும் காதலிக்க தொடங்கலை, சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பே ஒரு பெரிய மகிழ்ச்சி தான் இல்லையா? அதுக்கு குறிப்பு இந்த பகல் குறி நேர்வதற்காக சொல்லப்படுவது தான் இந்த பாட்டு. நம்ம பார்த்ததெல்லாம் இது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ரொம்ப வருத்தமான பாடல் பார்த்தோம். இது கொஞ்சம் சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக சொல்லக்கூடிய ஒரு பாடல். இதை இப்போ இருக்கக்கூடிய ட்ரம்ஸோடு சேர்த்து பாடினா எப்படி இருக்கும்னு ஒரு இது. நம்ம தபேலா அதெல்லாம் பண்ணலாம், ஒருவேளை ட்ரம்ஸோட பாடினா எப்படி இருக்கும்? ஊர்க்கும் அணித்தே பொய்கை, ஊர்க்கும் அணித்தே பொய்கை, பொய்கைக்கு சேத்தும் அன்றே, ஊர்க்கும் அணித்தே பொய்கை, பொய்கைக்கு சேத்தும் அன்றே, சிறுகான் யாரே, இறை தேர்வெண் குருகு அல்லது யாவதும், இறை தேர்வெண் குருகு அல்லது யாவதும்
துண்டல் போகின்றாள் இறை தேர்வெண் குருகு அல்லது யாவதும் துண்ணல் போகின்றாள் பொழிலேயாம் எம் கூழைக்கு எருமண் பொழிலேயாம் எம் கூழைக்கு எருமண் கொணகம் சேரும் ஆண்டும் வருகுவள் ஆண்டும் வருகுவள் பெரும் பேதையே. அதாவது குறுந்தொகையை என்னென்ன விதமாக பயன்படுத்த முடியுமோ அதெல்லாம் பயன்படுத்தலாம். ஒரு இசையாக பாடும்போது அந்த உணர்வுகளை கொண்டு வர்றதுக்கு இந்த காலத்தில் நவீன இசைக்கருவிகளை கொண்டும் அதை நம்ம பயன்படுத்த முடியுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த பாட்டு. இது ரொம்ப எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய அந்த ட்ரம்ஸ் இந்த பீட்டோடு சேர்ந்து பாடினால, ஏன்னா இதில் இருக்கக்கூடியது ஒரு உவகை மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இப்போ இந்த பாடலினுடைய பொருளை பார்த்துட்டோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய உள்ளுரை சுட்டு இதான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, இதில் இருக்கக்கூடியது 3 உள்ளுரை சுட்டு வருது. முதல்ல உள்ளுரை சுட்டுனா என்னன்னு பார்ப்போம். ஏற்கனவே சொல்லிட்டேன், கருப்பொருளை ஒரு காட்சி அல்லது கருப்பொருள்களை கொண்டு ஒரு காட்சி அல்லது வினை நிகழுது. அதன் மூலமாக பிரிதொரு பொருளை சுட்டுவது தான் உள்ளுரை சுட்டு. ஊருக்கு மணித்தே பொய்கை, ஊருக்கு பக்கத்தில் பொய்கை இருக்கு அப்படின்னு சொல்லும்போதே அது ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அது பொய்கை, ஊராரால் உண்ணப்படக்கூடிய நீர் நிறைந்தது. அங்கே தண்ணீர் குடிப்பாங்க அல்லது குளிப்பாங்க. இது 2 நிகழ்வதால் அந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடாது. அதுதான் உள்ளுரை சுட்டு. மக்கள் நடமாட்டம் இருக்கும், அங்கே சந்திக்க கூடாதுன்றதுக்காக அதை சொல்கிறா. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிறுகான் யாரே இறைதேர் வெண்குருகு அல்லது யாவதும் துண்ணல் போகின்று. அந்த பொய்கைக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த காட்டாற்று, சிறிய காட்டாற்றில் சோலையில் குருகுகள் தவிர வேறு எதுவும் போவதில்லை. அதுதான் அதில் இருக்கக்கூடிய உள்ளுரை. அப்போ யாரும் செல்லாத இடமே தனிமையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய இடமாக அமையட்டும், நீங்கள் போகலாம். எப்படி? அந்த குருகினை போல் நீ போய் சோலைக்குள்ளே போகலாம். ஏன்னா குருகு இறைதேர் வெண்குருகுன்னு சொல்கிறாங்க. இறையை அதை எப்படி தேர்ந்தெடுத்து உண்ணுகிறதோ அதே போல் நீ தலைவியை அந்த இடத்துல நீ சந்திக்கலாம். யாரும் அந்த இடத்துல போகலை, எந்த உயிரும் போகலை, நாங்களும் அந்த இடத்துல இடையூறுக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறா. அடுத்தது, யாம் என் கூழைக்கு எருமன் கொணர்கம் சேரும் ஆண்டும் வருகுவள் பெரும்பேதையே. கூடைக்கு நாங்கள் எருமன் எடுத்துட்டுக்காக போகிறோம், பெரும்பேதை. அவளை ஏன் பெரும்பேதைன்னு சொல்கிறா? சந்திச்சாச்சு 2-3 தடவை, இன்னும் அவளுக்கு என்ன அந்த சந்திப்பிலேயே இருக்க வேண்டியிருக்கு. அவள் என்ன செய்யணும்? அடுத்து அவனை திருமணத்துக்காக அவனை தூண்டணும். அதை விட்டுட்டு பேதைத்தனமாக அவள் அவனை திருப்பி வேற ஒரு இடத்துல சந்திக்கலாம் அப்படின்ற இன்னும் களவுலேயே அவளும் தொடர விரும்புகிறா பற்றியா. அதனால் அவளை பெரும்பேதை என்பதை சுட்டுகிறாள். அப்போ தலைவிக்கும் அந்த இடத்துல ஒரு இக்கண்ணா சொல்கிறா இல்லையா. இவ்வாறு 3 விஷயங்கள் இதில் உள்ளுரை சுட்டில் அமைந்திருக்கு. இப்போ 3 விஷயம் பார்த்துட்டோம். உள்ளுரை உடனுரை, உள்ளுரை உவமை, உள்ளுரை சுட்டு பார்த்துட்டோம். அங்க ஆண்டும் ஒரு அங்கும், ஆண்டும்னா அங்கையும், ஆண்டு அங்கு. இப்ப நாம அடுத்து பார்க்கக்கூடியது உள்ளுரை நகை. அதாவது நகைனாலே எல்லாருக்கும் தெரியும், சிரிப்பு தான், வேற ஒன்றும் இல்லை. இதில் என்னென்ன விளக்கங்கள் இருக்குன்னு பாருங்க. நகையினால் பிரிதொரு பொருள் உணர நிற்றல். ஒரு விஷயம் நடக்குது, அதில் வேற ஒரு செய்தியை பார்க்கறது. நகையாடு ஒன்று நினைந்து ஒன்று கூறுதல், நச்சினார்க்கினியர். இப்படி எல்லாருமே சொல்கிறாங்க. கடைசியில் உள்ளது என்னென்னா,
தமிழண்ணல் ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு, சா பாலசுந்தரம் ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. பொதுவாக நம்ம என்னென்னா எல்லாத்துலேயுமே தேவை கருப்பொருள். கருப்பொருள்களால், ஏன்னா உள்ளுரைன்றதே கருப்பொருள்களால் நிகழக்கூடிய காட்சி அல்லது வினைன்னு சொல்லிட்டோம். அப்போ அதன் மூலமாக நகையாடி ஒரு செய்தியை சொல்லணும். நகைக்கு தொல்காப்பியர் என்னென்ன இலக்கணம் சொல்கிறார்? எள்ளல், இளமை, பேதமை, மடன்கிறாரு. எள்ளல் அப்படின்னா என்னது? பிறரை கிண்டல் அடிக்கிறது மூலமாக வரக்கூடியது. இளமை, இந்த இளமை வந்து ரொம்ப அபாரமாக இருக்கும். நம்ம அந்த 10 பருவங்களில் அந்த 25 வயசு வரைக்கும் கூட சொல்லலாம். எதுக்கு சிரிக்கிறாங்க, எதுக்கு கலாட்டா பண்ணுறாங்க, எதுவுமே இதுதான் காரணத்தை கேட்டால் என்னடா அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. இளமைனாலே ஒரே சிரிப்பு, கொண்டாட்டம் தான் இளமை. பேதைமை அறியாமையினால் வரக்கூடியது. அடுத்து மடன். மடன் அப்படின்றது அறியாமைக்கு மடனுக்கு ஒரு வேறுபாடு இருக்குது. ஐயப்படுதல், சந்தேகப்படுறது, ஐயப்படுதல். இது நடக்குமோ நடக்காதோன்னு நம்ம நினைக்கிறது தான் அறியாமை. இப்போ இந்த பாடல் பார்ப்போம். பாடல் 236. எனக்கு உண்மையை சொல்ல போனால் 100லேருந்து 200க்குள்ளன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம எல்லை தாண்டி தான் போக வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்றது சொல்கிறேன் பின்னாடி. இப்போ இந்த பாட்டு பாருங்கள். நரிவெறு தலையார் எழுதியது. நெய்தல், திணை வந்து நெய்தல், துறை வந்து வரைவிடை வைத்து பிரிவான் இவள் வேறுபடாமை ஆற்றுவி என்றார்க்கு தோழி நகையாடி உணர்த்தியது. அது என்ன அப்படின்னா, தலைவியை பிரிஞ்சு அவன் செல்ல போகிறான். காதலன் காதலி தான், களவு ஒழுக்கத்துலாம் இருக்காங்க. நான் போய் பணம் சம்பாரிச்சிட்டு வந்துடுறேன், நான் பிரிஞ்சிட்டேன்னு நினச்சி கவலைப்பட போகிறா, அவளை வந்து ஆற்றுவித்து விடு, அவளை வந்து வருத்தப்படாமல் இருக்க சொல்லி, நான் விரைவில் பணம் சம்பாதிச்சுட்டு வந்துடுறேன், வந்த உடனே பரிசம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறா. இப்போ இதுக்கு அவள் என்ன பதில் சொல்கிறா? யார்? தோழி. தோழிக்கிட்ட தான் சொல்கிறேன், நான் வரைவிடை வைத்து பொருள் தேட போகிறேன் அப்படின்ட்டு. இப்போ இந்த பாட்டை பார்க்கலாம். விட்டன விடுக்கு நாள் வருக அது நீ நேர்ந்தனையாயிர் தந்தனை சென்மோ குன்றத்து அன்ன குவவு மணல் அடைகரை நின்ற புன்னை நிலந்தோய் படுசினை வம்பனாரை சேர்க்கும் தன்கடல் சேர்ப்ப நீ உண்ட என் நலனே. இப்போ இதனுடைய பொருள் பார்க்கும்போது இந்த குன்றத்து அண்ணன் அப்படின்னு 3வது அடியிலேருந்து பார்க்கணும். குன்றை போல மணலானது குவிந்து கிடக்கக்கூடிய ஒரு கடற்கரை. அந்த கடற்கரையை ஒட்டி ஒரு புன்னை மரம் இருக்குது. அந்த புன்னை மரத்தினுடைய கிளையானது நிலத்தை தோய்ந்து, குன்றத்து அன்ன குவவு மணல் அடைகிற நின்ற புன்னை நிலந்தோய் படுசினை, அந்த அங்கே நிற்கக்கூடிய புன்னை மரம் நிலத்தில் படுற மாதிரி அதனுடைய கிளை அமைந்திருக்கு. அப்போ அந்த கிளையில் வம்ப நாரை, வம்ப நாரைனா புதிய நாரையானது அந்த இடத்துல வந்து தங்குது. அப்படிப்பட்ட தன் கடல் சேர்ப்ப குளிர்ந்த கடற்கரை உடைய தலைவனே, விட்டனை. இப்போ முதல்ல போகலாம். விட்டனை விடுக்கு நாள் வருக, இவளை நீ கைவிட்டு பிரிஞ்சு போகக்கூடிய நாள் வந்துருச்சுன்னா நீ போகலாம். அதாவது அவன் போகிறத என்ன சொல்கிறா, இனிமேல் மொத்தமாக நீ போகணும்னு நினைக்கிறியா, போய்க்க. அது நேர்ந்தனையாயின், அப்படி நீ அந்த ஒருவேளை முடிவு கட்டி நீ போயிட்டேன்னா, போகிறதுக்கு முன்னாடி இந்த சின்ன குழந்தையெல்லாம் சொல்லுவாங்கள்ல, சண்டை போட்டுருச்சுன்னா இந்த நான் கொடுத்த சாக்லேட்டை எனக்கு திருப்பி கொடு, அது சாப்பிட்டு முடிச்சிருக்கும். முடிச்சதுக்கப்புறமும் வாயிலேருந்து தோண்டியாக தர முடியும். அதுபோல் தோழி சொல்கிறா, நீ உண்ட என் நலனை எனக்கு திருப்பித்தா. என் நலன்னா தலைவியோட தான். தோழி எப்போவுமே தன்னையே வந்து தலைவியாக உணரக்கூடியது நம்ம சங்க இலக்கியங்களில் பார்க்குறோம். நீ நுகர்ந்த என் பெண்மை நலனை திருப்பித்தா. இது வந்து என்ன சொல்லுது, நம்ம கேட்கும்போது, சின்ன குழந்தைகள் பேசுறது கேட்கும்போது நமக்கு ஒரு நகைச்சுவை தோன்றுறது இல்லையா, அதுபோல் இவ சொல்கிறான். இப்போ இதில் இருக்கக்கூடியதை நம்ம அந்த பொருளையும் இந்த இதில் பார்க்கலாம். அதில் பாருங்க, இதை ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வேணும்னா. பொருள் நான் சொல்லிட்டேன். இதில் அமைந்த உள்ளுரை நகை என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பாட்டில் பார்த்தோம், இது நெய்தல் நிலம்னு சொன்னேன். ஆனால் இதில் என்ன வருது, மருத நிலத்தினுடைய நாரை எங்கே போய் மீனை சாப்பிட்றதுன்னு தெரியாமல் நெய்தல் நிலத்து புன்னை மரத்து நிலத்தில் போய் தங்குது.
மருத நிலத்து நாரையானது நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய புன்னை மரத்தில் ஏன் தங்குதுன்னா எங்கே போய் தன்னுடைய அது நம்ம ஏற்கனவே நம்ம விரை தேடி வெண்குருகுன்னு நெய்தலில் ஒரு பாட்டு பார்த்தோம், அங்கே ஒரு பாட்டு பார்த்தோம். இங்கே நாரை என்ன பண்ணுது, அதை விட்டுட்டு நெய்தல் நிலத்தில் அந்த புன்னை மரத்தில் தங்குது. அப்போ தலைவி என்ன நினைக்கிறான்னு தெரியாமல் இவன் பாட்டுக்கு பிரிந்து செல்ல நினைக்கிறான். அதான் உள்ளுரை நகை. அது நீ பாட்டுக்கு போறியே அப்படின்னு அவளுடைய நினைப்பு என்ன, அவளை விட்டு பிரிஞ்சா அவள் என்ன ஆவான்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு போறியே, அதை எப்படி சொல்கிறா ஒரு நகை அப்படின்னா, நீ இது வரைக்கும் அவளை உண்ட நலனை அவளை தழுவி இருக்கிற அதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு போ, உன்னால் அவள் கொஞ்சம் செதஞ்சிருக்கிறா அப்படின்றதான் ஒரு அர்த்தம். ஒரு ஐயப்பாடு, ஒருவேளை நீ போன வரலைன்னா அப்படிங்கிற அர்த்தமும் அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் இது ஒரு அந்த நகைச்சுவையோடு சேர்த்து அதே சமயத்தில் கருப்பொருள்களையும் இணைத்து சொல்கிறதுனால இது உள்ளுரை நகை. நிறைய இடத்துல நகைன்னு வருது, நகுகம் வாராய் பானன்லாம் வருது. ஆனால் அது எல்லாமே உள்ளுரை நகையில் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த உள்ளுரை என்பதே நமக்கு கருப்பொருளால் நிகழக்கூடிய காட்சியின் வழியாக தான் சொல்லணும். ஒரு கருப்பொருளில் ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயம். ஏன் ஒரு நாரை, மருத நிலத்து நாரை சம்பந்தம் இல்லாமல் நெய்தல் நிலத்தில் எங்கே மீன் தெரியாமல் அது போய் புன்னை மரத்தில் போய் உக்காந்துக்கிட்டு இருக்கு, கிளையில் போய் உக்காந்துட்டு இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியாமல். அதுபோல் இவன் அதை நகைச்சுவை சொல்லிட்டு என்ன சொல்கிறா அப்படின்னா, நீ என்னோட இவளை உண்ட பெண்மை நலனை திருப்பித்தா அப்படின்னு சொல்கிறது. இப்போ மடன்னா என்னது, அறிந்தும் அறியாததை போல் பேசுறது, ஐயமுறுதல், இதெல்லாம் வருது. இப்போ இதுதான் உள்ளுரை நகை. உள்ளுரை நகையில் 236வது பாடல் பாட்டோம். இதை விட்டால் மொத்த சங்க இலக்கியத்திலேயே மொத்தமாக வந்திருக்கிறது என்ன நகைச்சுவே இல்லை போல் இருக்கு. அந்த காலத்தில் 2 தான் உள்ளுரை நகை அமைந்த பாடல்கள் சங்க இலக்கியத்தில் 2. ஒன்று குறுந்தொகையில் 236வது பாட்டு, இன்னொன்று அகநானூற்றில் 248வது பாட்டு. இது 2 மட்டும்தான் உள்ளுரை நகை அமைந்த சங்க இலக்கியம். வேறு எதுலேயுமே உள்ளுரை நகை அமையவே இல்லை. பூரா பயிலும் காதலிச்சு ஒரு மாதிரி வருத்தத்திலே இருந்திருக்காங்க போட்டு. என்ன சார்? நன்றி சார். அப்போ சங்க இலக்கியத்தில் குறுந்தொகையில் 236 பாட்டும் அகநானூற்றில் 248வது பாடலும் மட்டும்தான் உள்ளுரை நகை அமைந்த பாடல். இப்போ அடுத்தது நம்ம கொஞ்சம் வேகமாக போக வேண்டியிருக்கு, இருந்தாலும் சொல்லி முடிச்சிடலாம். அது வேகமாக முடிச்சிடலாம், ஏன்னா இந்த பாடத்தை நம்ம இதுக்கப்புறம் திருப்பி பார்க்குறது சிரமமாயிரும். உள்ளுரை சிறப்பு. உள்ளுரை சிறப்பு தொல்காப்பியத்தில் நிறையா இருக்குது. இதை நீங்கள் படம் எடுத்து வச்சுக்கலாம். சினனே, பேதமை, நிம்பிரி, நல்குறவு இதெல்லாம் இருக்குது. என்னன்னு பார்த்துடல, நான் ஒரு சின்ன விளக்கம் சொல்லிடுறேன். அதாவது 3 சூத்திரம் வந்திருக்கு. 47, 48, 49ன்னு இருக்கணும். நம்ம சௌரியத்துக்காக 49, 47, 48ன்னு நம்ம இந்த உள்ளுரை சிறப்பு நம்ம இலக்கணத்தை நம்ம வச்சிருக்கிறோம். என்ன அப்படின்னா, சினம், பேதமை, நிம்பிரினா வெறுப்பு அல்லது பொறாமை, நிம்பிரி வெறுப்புனே வச்சுக்கலாம். நல்குறவு, நல்குறவுனா வறுமை. இதை அடிப்படையாக கொண்டு ஒரு கருப்பொருள் காட்சி நிகழும். சினம், பேதைமை, நிம்பிரினா வெறுப்பு, நல்குறவுனா வறுமை. இதை அடிப்படையாக வைத்து காட்சி அல்லது வினை, அந்த வினையின் மூலமாக பெறப்படக்கூடிய குறிப்பு பொருள் தான் உள்ளுரை சிறப்பு அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறார். அடுத்தது அந்தமில் சிறப்பின் ஆகிய இன்பம் தன்மையின் வருதலும் வகுத்த பண்பேன்னு இருக்குது. அப்படின்னா என்னென்னா, இதெல்லாம் ஒரு விஷயம், இதிலெல்லாம் கூட ஒரு இன்பம் கிடைக்குமா அப்படின்னு 4 பேர் சந்தேகப்படுவாங்க. ஆனால் அப்படி இல்லை, அதுலேயும் இன்பம் கிடைக்கலாம் அப்படின்றதுக்காகத்தான் அவர் இதை சொல்கிறார். இதுலேயும் படிக்கக்கூடியதற்கு இன்பம் கிடைக்கும் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறார். அடுத்தது என்ன சொல்கிறார், மங்கள மொழியும் அவையல் மொழியும் மாறில் ஆண்மையில் சொல்லிய மொழியும் கூறிய மருங்கில் கொள்ளும் என்ப. மங்கள மொழின்னா நன்மை பெறுமாறு வாழ்த்து, நல்லாருன்னு வாழ்த்துறோம் இல்லையா? தளபதி படத்தில் நல்லாரு அப்படின்னு வாழ்த்துவார். எதுக்கு சொல்கிறாரு அவர்? வில்லன், அதுக்கப்புறம் ஒன்று தொலைச்சி போட வேண்டான்ற அர்த்தம், அப்படி ஒன்று வருது. அப்போ மங்கள மொழியில் வாழ்த்துறான், ஆனால் அதுக்குள்ளே வேற ஒரு உள்ளுரை அமைஞ்சிருக்கு இல்லையா? அதே போல் அவையல் மொழி, ஒரு அவைக்குள்ளே சொல்ல முடியாத ஒரு செய்தியை சொல்கிறது, அதுலேயும் வருது. அப்புறம் ஆண்மை மொழி,
ஒரு அரசன் வந்து ஒரு வீர உரை சொல்கிறான், அதுக்குள்ளே கூட ஒரு குறிப்பு அடங்கியிருக்கலாம். இதுவும் சேர்ந்தது தான் உள்ளுரை சிறப்பில் வர. அதன் மூலமாக வேற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. இப்போ பார்க்கலாம். அப்போ உள்ளுரை சிறப்பில் என்னென்னலாம் வருது பாருங்கள். இந்த சிவப்பு இருக்கிற சினம், பேதமை, நிம்பிரி, நல்குரவு, மங்களமொழி, அவையல் மொழி, ஆண்மை மொழி இவற்றை அடிப்படையாக கொண்ட கருப்பொருள்களால் நிகழக்கூடிய காட்சி அல்லது செயலின் மூலம் பெறப்படக்கூடிய குறிப்பு பொருளே உள்ளுரை சிறப்பு. தர்க்கம்லாம் இல்லைங்க. இப்போ இதை நான் போட்டிருக்கேன்னா ஐங்குறுநூறு ஒன்று போட்டிருக்கேன். இதுவுமே நம்ம பாடநூல் கழகத்திலேருந்து போடப்பட்ட புத்தகம்தான். ரா முருகன் எழுதியது, மருத திணையில் இருக்கக்கூடியது. இது ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த உள்ளுரை சிறப்புக்கு ஒரு பாட்டு கூட குறுந்தொகையில் கிடையாது. குறுந்தொகை 400 பாடல்களில் உள்ளுரை சிறப்பு அமைந்த ஒரு பாடலும் இல்லை. அப்போ நம்ம வேற எங்கேயாவது போய் கடன் வாங்க வேண்டியிருக்கு. அதுக்காக குறுந்தொகையை விட்டுட்டு ஐங்குறுநூறுக்கு போகிறோம். இது சின்ன பாடல் தான், இதுவும் சின்ன அளவில் தான் வருது. மருத திணையில் தலைவன் வந்து நெடுநாள் பரத்தை வீட்டில் இருந்துட்டு திரும்பி வரான். திரும்பி வீட்டுக்கு வந்தால் தலைவி சேர்த்துக்க மாட்டான்னு பயந்துட்டு உடனே தோழியினுடைய அவகிட்ட போய் கேட்குறான், எப்படியாவது தலைவிக்கிட்ட தூது செல்லு. அவள் உடனே அவளே திட்டுறா, நீ என்ன நீ பாட்டுக்கு உன் சௌரியத்துக்கு போகிற வர அப்படின்றதுக்கு அவள் ஒரு இந்த பாட்டு அந்த இடத்துல சொல்கிறா. கூதிராயின் தன் கலில் தந்து வேணில் ஆயின் மணி நிறம் கொள்ளும் யாரு அணிந்தன்று நின் ஊரே பசப்பு அணிந்தனவால் மகிழ்ன என் கண்ணே. மகிழ்ன அப்படின்னா மருதநிலை தலைவனே. உன் ஊர் எப்படிப்பட்ட ஊருன்னா, குளிர்காலத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஆறு வந்து குளிர்ந்து கலங்கி காணப்படுகிறது. வேநீர் காலத்தில் எப்படி இருக்கான், அப்படியே நீலமணி நிறத்தில் தெளிவாக இருக்குது. அப்படிப்பட்ட அழகு உன்னுடைய ஆறு கொண்டிருக்கு. ஆனால் எப்போவுமே என்னுடைய தலைவியானவள் உன்னை நினச்சி எப்போவுமே பிரிஞ்சிருக்கனால வருத்தப்பட்டு அவள் கண்ணு கலங்கி பசலையோடு இருக்கா, கண்ணு பூத்தே கலங்கியே எப்போவுமே இருக்கா. இப்போ அவ சொல்கிற ரொம்ப சாந்தமாலாம் சொல்லலை, கோபமாக சொல்கிறா. கோபத்தை வெளிப்படக்கூடிய உள்ளுரை சிறப்பு தான் இதுலேயும். புலவி 10 வரக்கூடிய பாட்டு. இதில் வரக்கூடிய உள்ளுரை சினச்சிறப்பு வருது. நம்ம ஒரு 7 வகை பார்த்தோம் இல்லையா, அதில் வரக்கூடிய சினம் என்ன சினம் அப்படின்னா, குளிர்காலத்தில் கலங்கிய நீர், அதில் எழுதியிருக்கேன், கலங்கிய நீரையும் கோடை காலத்தில் தெளிந்த நீரையும் கொண்டு ஆறு அழகு செய்யப்படுகிறது. தலைவியை எப்போவுமே பசலையால் கண் கலங்கி செயலிழந்து காணப்படுகிறாள். அதில் இருக்கக்கூடிய குறிப்பு என்ன, மீண்டும் பொலிவு பெறுவதற்கு தலைவன் எப்பொழுதுமே அவ கூட இருக்க வேண்டும். அப்போ ஒரு கோபத்தை கூட என்ன செய்யலாம், சினத்தோட சொல்லும் அந்த கோபத்தை கூட அதில் கூட ஒரு குறிப்பு பொருளை வைக்க முடியும். இது வந்து புலத்தல் அப்படிங்கிறது மெய்ப்பாட கொண்டு வரக்கூடிய பாடல். அடுத்தது, இது வரைக்கும் நம்ம உள்ளுரையில் 5ஐயும் பார்த்துட்டோம். என்னென்ன, உள்ளுரை, உடனுரை, உள்ளுரை உவமம், சுட்டு, நகை, சிறப்பு. சிறப்பில் 7 வகைக்கும் உதாரணம் பார்க்கலாம். இதில் ஒன்றும் கிடையாது, வேற இல்லை, நான் எல்லாத்துக்கும் போகணும். ஒரே ஒரு எடுத்துக்காட்டுக்காக சினம் மட்டும் சொன்னேன். இதுபோல் பல்வேறு எடுத்துக்காட்டுகள் இருக்குது. இப்போ இறைச்சினா என்னன்னு பார்ப்போம். இறைச்சியில் வரக்கூடிய சில சூத்திரங்கள், நம்ம சூத்திரம்லாம் இருக்குது, நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கங்க. நாம் விளக்கத்துக்கு மட்டும் போயிடலாம் நேரம் கருதி. எல்லாருக்கும் தெரிஞ்ச சூத்திரம் இறைச்சி தானே உரிப்புறத்ததுவே, இதெல்லாம் சொல்கிறோம். இந்த இறைச்சின்னு பேர்லேயே அது ஒரு விளக்கம் வந்துடுது, எல்லாரும் கவனிச்சிங்கன்னா.
உள்ளூர் இப்போ அந்த காலத்தில் புலவர்கள் எழுதும்போது உள்ளுரையும் இறைச்சியும் போட்டு குழப்பம், இதில் வரக்கூடிய இறைச்சின்னு சொல்லுவாங்க, ஆனால் அதில் பார்த்தா உள்ளுரை தான் இருக்கும். இப்போ இறைச்சினா என்ன, அந்த பேர்லேயே ஒரு செய்தி அடங்கியிருக்கு. எது இறைச்சியாக உண்ணப்படுகிறது? விலங்குகளும் பறவைகளும் தான். அப்போ முதல் விஷயமே விலங்குகளாலும் பறவைகளாலும் நிகழக்கூடிய காட்சியில் தான் இறைச்சி அமைகிறது. இறைச்சி 5 எப்படி உள்ளுரை வருதோ அதே போலவே இறைச்சியும் 5 திணைகளுக்கும் வரும். விலங்குகள் பறவைகளை மட்டுமே வச்சு தான் வரும். அதுவும் விலங்குகள் பறவைகளுடைய செய்கைகள் இருக்கு இல்லையா, அன்புறு தகுனன்னு நம்ம சொல்கிறோம். அதனுடைய செய்கைகள் என்னவோ, ஒரு தாய் பறவை தன்னுடைய குஞ்சுகளுக்கு உணவு விடுவது, ஆண் பறவை பெண் பறவைக்காக இறை தேடப் போவது, ஆண் பறவையும் பெண் பறவையும் இணைந்து பாடுவது, இதுபோல் பல நிகழ்ச்சிகள் இருக்கும். ஒரு மான் இன்னொரு மானுக்காக நீர்நிலையில் தேங்கிய நீர்நிலையில் தண்ணீர் குடிக்கக்கூடிய காட்சி, இதுபோல் விலங்குகளாலும் பறவைகளாலும் வரக்கூடிய காட்சி இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு உள்ளுரை ஒரு குறிப்பு பொருளை நாம் பெறுவது தான் இறைச்சி. இறைச்சியில் வரக்கூடியது இதுதான். அப்போ இந்த இதற்கான விளக்கத்துக்கு ஒரு பாடலும் பார்த்துடலாம் நம்ம. இது குறுந்தொகையில் இருக்குது. இந்த பாட்டு பாருங்க. உள்ளார் கொல்லோ தோழி கள்வர் பொன்புனை பகழி செப்பம் கொன்மார் உதிர்நுதி புரட்டும் ஓசை போல செங்கால் பள்ளி தன் துணை பயிரும் அம்கார் கள்ளி அம்காடு இறந்தோரே. இப்போ தலைவன் பொருள் தேட செஞ்சாச்சு, போயாச்சு. என்ன அந்த போன இடத்துல என்ன நினைக்கிறாரோ மாட்டாரோன்னு தலைவிக்கு ஒரு கவலை வந்துருச்சு. அதை பார்த்த தோழி இல்லை உன்னை நினைப்பார் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாட்டு. இதை பாடியது அரசன் பாலை பாடிய பெருங்கடுக்கோ. இதில் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இதில் வரக்கூடிய பாடல் பாருங்கள். கள்வர் பொன்புனை பகழி, அதாவது கள்வர்னா ஆறலை கள்வர், வழியில் வரக்கூடிய அந்த கள்வர் இருக்காங்க இல்லையா, அவங்க இரும்பு, பொன் என்பது இந்த இடத்துல இரும்புன்னு அர்த்தம். அந்த பகழினா வேல், அந்த அம்பில் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய நகத்தில் அதை வச்சு தேய்க்கிறாங்க. ஒரு சத்தம் கிஸ்கின்னு சத்தம் வருது. அந்த ஓசையை போல ஒரு பள்ளி, செங்கார் பள்ளி தன் துணை பயிரும், பள்ளியானது அங்கே இருக்கக்கூடிய பள்ளியானது தன்னுடைய துணையை நோக்கி கூவுகிறது. இந்த பள்ளிக்கு ஓமை சொன்ன, பள்ளியினுடைய சத்தத்துக்கு அம்பு நுனியை விரலில் தேய்க்கக்கூடிய சத்தத்தோட ஓமைப்படுத்துகிறாங்க. இது ஒரு அழகான உவமை. இது ஏனைய உவமம். ஏனைய உவமம்னா வெளிப்படையாக இதில் ஓசை போல அப்படின்னு பாட்டிலேயே வருது. உதிர் நுதி புரட்டும் ஓசை போல உள்ளார் கொல்லோ தோழி கள்வர் பொன்புனை பகழி செப்பம் கொன்மார் உதிர்நுதி புரட்டும் ஓசை போல செங்கார் பள்ளி தந்துணை பயிரும் அம்கார் கள்ளி அம்காடு இறந்தோரே. அந்த ஆண் பள்ளியினுடைய ஓசையை, அந்த ஆண் பள்ளி எப்படி ஓசை போடுதான், அந்த அம்பு உரசக்கூடிய நகத்தில் உரசக்கூடிய சத்தத்தை போல ஓசை இடுகிறது. ஆண் பள்ளி எதை அழைக்கிறது? பெண் பள்ளியை அழைக்கிறது. கள்ளி செடிகள் வளர்ந்த அந்த இடத்துல போகும்போது கூட நம்ம அந்த தலைவர் நம்மளை நினைக்காம இருப்பாரோ அப்படின்னு சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், இறைச்சி என்றால் ஒரு பறவை, விலங்கு இவற்றின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடியதுன்னு சொன்னேன். இது பாடலினுடைய பொருள். இப்போ இதில் இருக்கக்கூடிய இறைச்சி, அதில் பாருங்க, செங்கார் பள்ளி தந்துணை பயிரும் அங்கார் கள்ளி அம்காடு இறந்தோரே. அதாவது ஆறலை கள்வர்கள் அம்புகளை அந்த இடத்துல உரசி அவனோட சண்டை போடுறாங்க. அப்பெல்லாம் தலைவி ஞாபகம் வரல அவனுக்கு. ஆனால் அம்பு ஓசையை போன்ற பள்ளி தன்னுடைய பெண் பள்ளியை கூப்பிடும்போது அவனுக்கு தலைவி ஞாபகம் வராமல் இருக்காது. அது காட்சி. அதை காமிச்சு என்ன சொல்கிறா, அதனால் நிச்சயம் தலைவன் வருவான். இதுதான் இறைச்சி சொல்லக்கூடிய சுட்டுப்பொருள். இங்கே பள்ளி பார்த்தோமா,
அடுத்தது இந்த பாட்டில் பாருங்க, இது பாடல் 160. அன்றில் ஒலி கேட்டும் இன்றும் வரவில்லை. இப்போ இந்த இடத்துலையும் அதே தான். தலைவன் திருமணம் செய்து கொள்வதற்காக பொருளீட்ட போயிருக்கான். ரொம்ப நாள் ஆச்சு, ஆளை காணும். குளிர்காலத்துக்குள்ளே வரேன்னு சொன்னான், ஆனால் அவன் வரல. அவன் பிரிவு துயருக்காக அவள் ரொம்ப கவலைப்படுறா. சீக்கிரம் அவள் வந்து கரை பிடிப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு தோழி வந்து அவளை ஆறுதல் படுத்துகிற மாதிரி சொல்கிறா. தோழி சொல்லக்கூடிய பாட்டு யார்கிட்ட? தலைவிக்கிட்ட. நெருப்பின் அன்ன செந்தலை அன்றில் இரவின் அன்ன கொடுவாய்ப் பிடையோடு தடவின் ஓங்கு சினை கட்சியிற் பிரிந்தோர் கையற நரலும் நல்லன் யாமத்து பெருந்தன் வாடையும் வாரார் இக்தோ தோழி நம் காதலர் வரைவே. அதாவது நெருப்பை போல சிவந்த அந்த அன்றில் பறவைன்னு ஒன்று நம்ம இப்போல்லாம் கிடையாது, அது எப்போவுமே சங்க இலக்கியத்தில் மட்டும் சொல்லக்கூடிய பறவை. அதனுடைய ஆண் அன்றில் வந்து கொண்டை வந்து சிவப்பாக இருக்கும். அது என்ன செய்யுது? இறால் மீன் போல இருக்கக்கூடிய வளைந்த வாயுடைய அந்த பெண் அன்றிலோட தடா மரத்தினுடைய உயர்ந்த கிளியில் அது வந்து கூவுது. அதனுடைய கூவல் எப்படி அது மகிழ்ச்சியாக தான் கூவுது. கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்குமோ அது ரொம்ப பார்க்கவே பயமாக இருக்குமா. ஏதோ ஒரு தனிமையினுடைய நினைவை சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த வழியாக தான் நம்ம தலைவர் போயிருக்காரு. அதுவும் கூட என்ன ஆயிருக்கு, அது எப்படிப்பட்ட கூவலாக இருக்குமா, துணையை பிரிஞ்சவர்கள் செயலற்று போயிடுவாங்க அந்த கூவலை கேட்டுட்டு. அப்படிப்பட்ட இது அது அப்படிப்பட்ட பாதையில் போகிறாரு. அது ஒரு நடு இரவு. அதே சமயத்தில் இப்போ குளிர்காலமும் வந்துருச்சு. அப்போயும் அவர் வராமல் போயிடுவாரா? இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் அவர் நம்மளை காதலிக்கிற விதமா அப்படின்னு கேட்குறா. இதில் அதெல்லாம் இல்லைங்க, இல்லை. இது பாடலினுடைய பொருள். இதுதான் அதில் வரக்கூடிய இறைச்சி. அதாவது அன்றில் பறவை வந்து நள்ளிரவில் தன் துணையுடன் இருக்கையில் அது வந்து ஒலி எழுப்புகிறது. அந்த காட்சியை காணக்கூடிய தலைவருக்கு தலைவியினுடைய நினைவு விரைவில் அந்த வந்து அதை என்ன செய்வான், திருமணம் செய்து கொள்வதற்காக விரைவில் மீளுவார்ங்கிற ஒரு குறிப்பு அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. இதுதான் இறைச்சி. இப்போ ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துடலாம். கடைசியாக முடிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். உள்ளுரைனா என்ன, இறைச்சினா என்ன அப்படின்றத ஒரு இதில் பாருங்கள். இதுவும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். உள்ளுரைக்கும் இறைச்சிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒற்றுமை வேற்றுமைகள். உள்ளுரை வந்து நிலையாக அல்லது இயங்கக்கூடிய கருப்பொருள்களை கொண்டு அமையும். இறைச்சி வந்து கருப்பொருள் இயங்கக்கூடிய கருப்பொருள்களை கொண்டே அமையும். அதாவது இறைச்சின்றது பறவையும் விலங்குகளும் சொன்னேன். உள்ளுரை பெரும்பாலும் குறிஞ்சி மருதம் நெய்தல் பாடல்களில் வரும். இறைச்சி முல்லை பாலை, அதுக்காக மற்ற நிலங்களில் வரக்கூடாதுன்னு இல்லை, வருது, இருக்குது, அப்படியும் பாடல்கள் இருக்குது. பெரும்பாலும் முல்லை பாலையில். உள்ளுரை தலைவன் நாட்டு வர்ணனையாக வரும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உள்ளுரையில் முழுக்க தலைவன் இப்படிப்பட்ட நாடனேன்னு வரும் இல்லையா, அந்த மாதிரி வரும். இதில் வந்து தலைவனோ அல்லது தலைவன் செல்லக்கூடிய அந்த பாதை இருக்கு இல்லையா, அந்த பாதையில் வரக்கூடிய விலங்குகள் பறவைகளினுடைய காட்சியின் மூலமாக இறைச்சி அமைகிறது. அடுத்து உள்ளுரையில் தலைவன் மீது குற்றச்சாட்டு சொல்கிறது, குறை சொல்கிறது, அவனை திருத்துறது போன்றதாக இருக்கும். ஆனால் இந்த இறைச்சியில் காதல் உணர்வு, அந்த விலங்குகள் பறவைகள் மூலமாக காதல் உணர்வுகளை சொல்லுவதைப் போல அமையும். உள்ளுரை இதுவும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். நேரடியாகவும் உள்ளார்ந்த கூற்றாகவும் இருக்கும். அதில் வந்து கருப்பொருள்களை கொண்டே அமையக்கூடியது. இறைச்சி தான் நுட்பமானது உள்ளுரையை விட. அதுதான் இறைச்சியில் ஓமத்தன்மையே கிடையாது. இன்னும் நிறைய செய்திகள் சொல்லிகிட்டே போகலாம். காலம் கருதி நான் வேகமாகவே கொஞ்சம் போயிருக்கேன். ஏன்னா எல்லாத்தை பற்றியும் ஒவ்வொரு இது சொல்லணும் அப்படின்றதுக்காக. இத்துடன் என்னுடைய குறிப்பு பொருள் விளக்கத்தை முடித்துக்கொள்கிறேன். வேறு ஏதாவது பேசணுன்னா நம்ம கலந்துரையாடலாம்.
அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் அதை சொல்லலாம். நீங்கள் திருப்பி திருப்பி அதான் கேட்டுட்ருக்கீங்க, அப்படி எதுவும் வரல, நான் சொல்லலை. ம் பாடநூல் கழகத்தில் இந்த புத்தகங்கள்லாம் கிடைக்கப்படுது. நீங்கள் எப்போ வந்தாலுமே நுங்கம்பாக்கம் டிபிஐயில் வந்தீங்கன்னா இது எல்லாமே இருக்குது. எங்களுடைய பாடநூல், இந்த பாடநூல் நிறுவனம் தான் பேர். இந்த சங்க இலக்கியங்கள்லாம் நிறையா வந்துகிட்டே இருக்குது. குறுந்தொகை முதல் பகுதி வந்துருச்சு, 2வது பகுதி விரைவில் வரப்போகுது. ஐங்குறுநூறு முதல் நூறு வந்தாச்சு. நிறையா எல்லா நூல்கள்லையுமே அகநானூறு அடுத்து வரப்போகுது. எல்லாவற்றிலுமே இந்த குறிப்பு பொருள்கள் அனைத்துமே விளக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் மற்ற நூல்களில் இல்லாத சிறப்பு கூட எங்கள் பாடநூலுடைய இதில் வந்திருக்கு. அதுக்காக எல்லா பெரியவங்களையும் நாங்கள் அத்தனை சாரத்தையும் உள் வாங்கிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக கொடுத்துருக்கோம். பெரியவங்களை அவங்க இல்லாமல் நம்ம கிடையாது. உவேசாலேருந்து ஆரம்பித்து பல பெரியவர்களுடைய விளக்கங்களை பெற்று நாம் இந்த இடத்துல இன்னும் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இவ்வளவு விரிவாக சொல்லப்பட்ட நூல் இதுவரை வந்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவில் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் அதை தயாரிச்சிருக்கு. அதுக்கு வாய்ப்பு, அதில் நானும் ஒரு ஆளாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அது பெருமையாக இருக்குது. அனைவருக்கும் நன்றி. எளிமையாக இருக்கும். நீங்கள் நானும் பேசுகிற மாதிரி உரையாடுற மாதிரி தான் இருக்கும். அது பழைய உரைங்க ஐயா, இது கொஞ்சம் புதிய உரை. ஆமாம், அதாவது ஒரு 10வது வரைக்கும் படித்த மாணவர்கள் கூட புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் தான் அந்த உரையினுடைய இது இருக்கும். ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா தெரியும். இது இங்கே பாடப்புத்தகங்கள் மட்டும்தான் இருக்குது. அங்கே தான் உங்களுக்கு டிபிஐயில் கிடைக்கிது. புத்தக காட்சியில் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் எப்போ வந்தாலுமே டிபிஐயில் வாங்கிக்கலாம். ஆமாம், வெற்றி தான்.